வணக்கம் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருமே கேம் வீக் 13 ஓட ரிவ்யூ பிளஸ் கேம் வீக் 14 ஓட ப்ரீவியூக்கு வெல்கம் பண்றோம். என் கூட ஜாயின் பண்ணிருக்கிறவர் ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ். பேக் டு தி எபிசோட், அட்லீஸ்ட் என் கூட. பிபி, வெல்கம் பேக். வணக்கம் bro, always happy to be here. எஸ், ஆல்வேஸ் a pleasure to talk to you. ஸோ பிபி, இந்த வாரம் பயங்கரமான ரிசல்ட்ஸ்லாம் போயிருக்கு. ரிசல்ட்ஸ் as in ஒரு டீம் தோத்துட்டே இருக்கு ப்ரோ. ஷாக்கிங்காக இருக்கு, தோத்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த கேம் பற்றி தான் பேசி ஆகணும். ஃபர்ஸ்ட்டு லிவர்பூல் வர்சஸ் மான்செஸ்டர் சிட்டி 2-0. இந்த கேமில் நான் லிவர்பூல் கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அட்லீஸ்ட் நான் அப்படி தான் ஃபீல் பண்ணேன். பட் உங்களுக்கு ஏதாவது ஹோப் இருந்ததா? சிட்டி ஏதாவது ஃபைட் காட்டுவாங்க, இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க இருந்ததே இல்லையே. பிளஸ் பெப் கார்டியோலா லாஸ்ட் த பிளாட் மாதிரி லைட்டா இந்த மாதிரி எல்லாம் காட்டுறது லிவர்பூல் ஃபேன்ஸ் கிட்ட. ஸோ இஸ் இட் ஆல்சோ கெட்டிங் டு ஹிம்? அது பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி டு see that அந்த எடுவாரோ போவே அப்படிங்கிற அந்த பிளேயர் திரும்ப லைக் ஏன்னா நேத்து அந்த அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட் நினைச்சு ஃபியோரண்டினா பார்த்தேன். ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். அது ஐம் கிளாட் யூ brought that up. லிட்டரலா ஃபெயிண்ட் ஆயிட்டான். அந்த வீடியோ பார்த்தா அவ்வளோ ஸ்கேரியா இருந்தது ஆக்சுவலா. பட் யா கண்டினியூ. நல்லா ஃபெயிண்ட் ஆயிட்டு கொலாப்ஸ் ஆகி மேட்ச் சஸ்பெண்ட் ஆச்சு. பட் நல்ல வேலை ஹி இஸ் பேக். அது நல்லா பேசுறான், நல்லா ஸ்டேபிளான மாதிரி இருந்துச்சு. ஸோ தேங்க்ஃபுல்லி அதான். ஏன்னா எந்த ஒரு பிளேயரா இருந்தாலும் சரி, லைக் 22 வர. ஹிஸ் 22 ரைட்? அதான் லைக் இவ்ளோ இதுல லைக் இன்ஜுரி ஆர் ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வரக்கூடாது அப்படிங்கறதுதான். ரைவல்ஸா இருக்கணும் தவிர. பட் யூ ஷுட் ஆல்வேஸ் எப்பவுமே ஒருத்த இன்ஜுரி ஆயிட்டானா அவன் இது பண்ணக்கூடாது, கீழே போடக்கூடாது. ஏன்னா இன்ஜுரி நடக்கலாம். அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நடக்கிறப்போ எல்லாருமே நாட் ஜஸ்ட் இட்டாலியன் ஃபேன்ஸ் கம்யூனிட்டி மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொன்னாங்க. விச் பார்க்க நல்லா இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஃபுல்லி இஸ் பேக். கூடி சீக்கிரம் வலைன்னா சூப்பரா இருக்கும். யா, ஐ திங்க் இது இன்ஜுரி கூட இல்ல ப்ரோ. இது லைஃப் அண்ட் டெத் சிச்சுவேஷன் மாதிரி. ஆமாமா. ஸோ இது பயங்கர சீரியஸ். அண்ட் ஆன் தட் நோட் பிபி, அதே பாயிண்ட்ல சின்ஸ் நீங்க சொன்னதுனால, do you think ஒரு லாஸ்ட் 5 or 10 இயர்ஸ்ல இது ரொம்ப ஃப்ரீக்வெண்டா நடக்குது இல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ்ல? லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் சீயிங் திஸ் இந்த early 2000sலாம். நான் பார்த்தது இல்ல, டு பி ஆனஸ்ட். ஐ ஹேவன்ட். ரொம்ப ரேரா இருந்துச்சு. இந்த ஃபேப்ரிஸ் வாம்போரா நடந்த 2010ஸ்லயோ சம்திங் ஸ்பர்ஸோட. ஆமா. அதுக்கப்புறம் ஐ திங்க் சோல் பாம்பா கூட ஒரு வாட்டி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட் வாஸ் சோல் பாம்பா ஆர் சம்வன் எல்ஸ். I think you might be right, but unfortunately God rest his soul, Sol Bamba died recently, right? அதான் ஈவன் லைக் ஆன் ஃபீல்டே நிறைய ஆயிருக்கு. இப்போ இந்தியன் ஃபுட்பாலே பார்த்தாங்க. லைக் மார்க் விவியன் ஃபோன், சாரி மேன் சிட்டி, அது மார்க் விவியன் ஃபோன் ஒன்று நடந்துச்சு. அப்படி இந்தியன் ஃபுட்பால் வேற ஒருத்தவங்க நடந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி கிறிஸ்டியானோ ஜூனியர் அப்படி ஐ திங்க் இட் வாஸ் ஈஸ்ட் பெங்கால் பிளேயர் அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ லைக் பட் லைக் what do you think it's down to? என்ன நினைக்கிறீங்க? அது தெரியல ப்ரோ. லைக் சிலர்லாம் அது சொல்ல முடியுமான்னு தெரியல. லைக் ஏன்னா திடீர்னு லைக் சிம்டம்ஸே காட்டாம லைக் மேட்ச் போட நல்லா இருக்கலாம். திடீர்னு இந்த மாதிரி ஆச்சுன்னா இப்போ கிறிஸ்டியன் எரிக்சன்லாம் அந்த மாதிரி ஆச்சு, லைக் அந்த மாதிரி ஆகும்னு யாரு எதிர்பார்த்தா? ஆமா. லைக் இந்த லைக் ஏதாவது லைக் இப்ப கால் இன்ஜுரி லைக் ஆர் சம்திங் இன்ஜுரினா ஓகே, மேபி லைக் ஓவர் பிளேயிங் ஆர் ஓவர் சம்திங் முன்னாடி இன்ஜுரி இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஹவு டு எக்ஸ்பிளைன்? யா கரெக்ட். கார்டியாக் அரெஸ்ட், அந்த ஹார்ட் பம்ப், லைக் ஹார்ட் அட்டாக்ல எல்லாம் இதுக்குள்ள போறதுதான். ஸோ லைக் இதெல்லாம் சம்டைம்ஸ் சம்திங்ஸ் சயின்டிபிக்ல எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டம். பட் யாருக்கும் நடக்கக்கூடாது, யாருக்குமே நடக்கக்கூடாது. அந்த மாதிரி கேட்டுக்கணும். எனக்கு எதுக்கு ஷாக்கிங்கா இருக்குன்னா, இந்த காலத்துல வர இன் டுடேஸ் ஏஜ் வேர் டெக்னாலஜி மெடிசன் ஃப்ரண்ட்ல அவ்வளோ அட்வான்ஸா இருக்கு. ஸோ அண்ட் இந்த நேரத்துல தெரியல ப்ரோ, சீரியஸா எனக்கு அப்படியே சொல்லலாம். நீங்க லைக் சில லைக் நீ இப்போ உமன்ஸ் ஃபுட்பால் பார்த்தா நிறைய ஏசிஎல் பார்க்கணும், ஏசிஎல் இன்ஜுரி பார்க்கணும். மென்ஸ் ஃபுட்பாலும் ஏசிஎல் இன்ஜுரி பார்க்கணும். நிறைய இதுல நிறைய இன்ஜுரி டிஸ்பைட் ஆஃப் ஆல் டெக்னாலஜி. மேபி ரொம்ப லைக் சில ரொம்ப எக்ஸ்ட்ராவா ரொம்ப லைக் குறுக்க தவிர எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ண மேபி இந்த இன்ஜுரிஸ் வருமானம் ஒத்தையில. மேபி I'm something wrong. No, correct. And on top of that, நம்ம கேம்ஸ் வர இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கோம் ஃபுட்பால்ல. So it's going to be crazy. எல்லாமே சேர்ந்து ஒண்ணா வருது. Yeah.
Yeah, but yeah, I'm glad you brought that, PB. Actually, I'm very glad you brought that. And Eduardo Bove, wishing you a very speedy and healthy recovery. Hopefully, he can be on the pitch ASAP. ஆமா அதுதான். So, yeah. So, coming back to Liverpool versus Man City, PB, the floor is yours. அதாவது ஃபர்ஸ்ட் 10-15 மினிட்ஸ் வந்து மேன் சிட்டி வந்து லிவர்பூல் ஹாஃப்கே போல. நான் வந்து ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸ் தான் லிவர்பூல் சில மேட் 3-4 வேன் டைக்கு 2 சிட்டர் மிஸ் பண்ணா. ஒரு ஒரு போஸ்ட் அப்புறம் ஒரு ஃபியர் மிஸ் பண்ண. எப்படி மிஸ் ஆமா. பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிரைம் சிட்டியே ஈவன் த பெஸ்ட் சிட்டி டீம்ஸ் வந்து ஆன்ஃபீல்ட்ல போய் தேவ் ஸ்ட்ரகிள். Yeah. கிளாப் கீழ எப்பவுமே ஆன்ஃபீல்ட்ல போனா ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஜெயிச்சதே இல்லைல்ல ஐ திங்க் ஆன்ஃபீல்ட்ல. ஒரே ஒரு வாட்டி ஜெயிச்சாங்க அந்த கோவிட் சீசன் போது. ஒரு வாட்டி when லிவர்பூல் had all those injuries ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சாங்க அவ்வளவுதான். ஓகே ஓகே. லைக் ஈவன் குவார்டியோலா அங்க போனதுல இருந்து ஐ திங்க் இஸ் only won once in all his 8 or 9 years. அது வந்து ஒரு அட்டமான ரெக்கார்ட் அது. ஓகே. அது சில கிரவுண்ட்ஸ்க்கு சில பேருக்கு வந்து சுத்தமா ஆகாதுல்ல. இப்போ கண்டிப்பா. வந்து செல்சி like சென்ட் ஜேம்ஸ் பார்க் மாதிரி. இப்போ வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் சர்ஜியோ அகுவேரோ has never scored at Anfield at least if I remember right. ஓகே. எல்லா கிரவுண்ட்லயும் அடிப்பா மனுஷன். ஆன்ஃபீல்ட் மட்டும் அடிச்சதே இல்ல சர்ஜியோ அகுவேரோ. சோ சில பேருக்கு அந்த ஒரு கிரவுண்ட் வந்து என்ன என் போனாலே வந்து ஒரு மாதிரி ஏதோ ஃப்ரீஸ் அவுட் ஆயிடுறாங்க. பிரெயின் ஃபேர் ஆயிடுது. சோ அந்த மாதிரி பிரைம் சிட்டியே அங்க போய் ஸ்ட்ரகிள் பண்ணப்போ அந்த மாதிரி அந்த ஒரு லைக் லிவர்பூல் they were good but they were not that great. இந்த அளவுக்கு வந்து அவங்க அவ்வளவு கிரேட் இல்லாதப்போ கூட லிவர்பூல் வந்து they always used to beat City. அண்ட் இப்போ வந்து இப்படி இருக்கச்சே வந்து லைக் சிட்டி அந்த டவுன்வர் அந்த ஃபார்ம்ல போயினாங்க. லிவர்பூல் வந்து வேற லெவல் ஆடிட்டு இருக்காங்க. அந்த பட்சத்துல வந்து ஜெயிப்ப நீங்க வந்து நீ உன்னால நீங்க ஒரு சிட்டி ஃபேன் போய் நீங்க 2-0 தோப்பீங்கன்னு சொன்னா யாரும் உனக்கு அடிக்க மாட்டாங்க. யா யா யா. ஏன்னா அவங்களுக்கே தெரியும். அதான் அவங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி ரிசல்ட் என்ன. பட் வந்து நான் வந்து சரி ஓகே ஃபர்ஸ்ட் 15 மினிட் 20 மினிட்ஸ் லிவர்பூல் வந்து ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சரி ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் கேம்ல ஆடி நம்ம உருட்டுவோம் அப்படின்னு அந்த மாதிரி தான் இருந்தாங்க. லிவர்பூல் இட்டெல்லாம் வந்து செகண்ட் ஹாஃப்ல உருட்டுனாங்க. சிட்டி ஒண்ணுமே பண்ணல, உட்கார்ந்தாங்க. லிவர்பூல் டிஃபென்ஸ் தெரியும் செம ஸ்ட்ராங்னு. வேண்டைக்கு, கொனாட், ஜோ கோமெஸ், அப்புறம் ராபர்ட்சன் ஒரு பக்கம், அப்புறம் இந்த மிட்ஃபீல்ட் ஒரு பக்கம். லைக் சிட்டி வந்து எதுவுமே ட்ரை பண்ணல. அவங்க வந்து பேசிக்கா ஒரே ஒரு மாதிரி தான் லைக் வந்து ஃபுல்லா பாஸ் பண்ணி அந்த பர்ஃபெக்ட் கோல் ரைட்னா பாத்தீங்களே தவிர யாரும் இந்த அவுட் சைட் ஆஃப் த பாக்ஸ் ஷாட் யாருமே எதுவும் புதுசா ட்ரை பண்ணல. ஜெரமி டோக்கோ தான் ஏதோ வந்தா ஏதோ கொஞ்சம் காமிச்சா. கரெக்ட். பட் அதுவும் நல்லா ஹேண்டில் பண்ணிட்டாங்க லிவர்பூல். அதுவும் வந்து அவனை நல்லா வந்து என்ன சொல்றது அமுக்கி விட்டாங்க. சோ அவனுக்கு ஸ்பேஸே கொடுக்கல. பட் வந்து ஏதோ ட்ரை பண்ணான். கரெக்ட். வந்து பெஸ்ட் இல்லனாலும் ஏதோ ஒன்னு பண்ணான்ல, ஏதோ பண்ணா. அதுக்கப்புறம் வந்து சரி லிவர்பூல்கே போர் அடிச்சுன்னு சொல்ல வேண்டேக்கோ ஐ திங்க் வேண்டேக்கோ யாரோ மிஸ்டேக் பண்ணி கேடிபிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. அதையும் கேடிபி வந்து மிஸ் பண்ணி விட்டான். கெலஹர் பேசிக்கலி வந்து சேர் போட்டு கால் மேல கால் போட்டு எப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம் கேம் ஃபுல்லா. ஏன்னா பண்ணி எதுவுமே இல்லை. கரெக்ட் தான். அண்ட் லிவர்பூல் டிசர்வ் த வின். அண்ட் வந்து பேக் டு பேக் மட்ரிடியன் 2-0 போட்டு எடுத்தாங்க. சிட்டியும் 2-0 போட்டு இது பண்ணிருக்காங்க. சோ டைட்டில் இஸ் தேர் டு லூஸ் இன் மை ஒபினியன். 100% 9-point lead and title is theirs to lose தான். So இத்தனைக்கும் they already played United, Arsenal, Chelsea, City. இத்தனைக்கும் லைக் பெரிய டீம்ஸ் ஆடி விளையாட்டாங்க most of இது. So yeah, you're right. So yeah, கண்டிப்பா I'll say theirs to lose. The 9 point is a huge advantage Premier Leagueல. So I think அதோட I mean எனக்கு பெருசா ஆட் பண்றதுக்கு எதுவும் இல்லை அந்த கேம்ல. I think நீங்களே நல்லா சொல்லிட்டீங்க லிவர்பூல் அண்ட் மேன் சிட்டி பத்தி. மேன் சிட்டி ஹோப்ஃபுல்லி ஃபார்ச்சூன்ஸ் வந்து மாறுமான்னு தெரியல, மாறலாம் நினைக்கிறேன். ஸோ மேன் சிட்டியோட ஃபிக்சர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அடுத்த வாரம்ன்றனே வென்ஸ்டே உடனே வருது. ஸோ 3 நாளே வருது அவங்களுக்கு ஃபிக்சர். பட் த பெஸ்ட் சொல்லுவாங்களே ஒரு பெஸ்ட் ஃபீலிங் இன் ஃபுட்பால் வந்து ஒரு லாஸ் வந்து எவ்வளோ சீக்கிரமா அடுத்த கேம் வருதோ அந்த அடுத்த கேம்ல வந்து டக்குன்னு ஒரு வின் எடுத்தா எவ்ரிதிங் இஸ் ஃபர்காட்டன்னு சொல்லுவானுங்களே. ஸோ அது நடக்குமான்னு தெரியல. லெட்ஸ் சி. மேன்செஸ்டர் சிட்டி vs நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட். ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஹிஸ்டாரிக்லி நூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ வந்து has played really well against Pep Guardiola teams. ஆக்சுவலாக அவனோட உல்ஃப்ஸ் டீமா இருக்கட்டும், அவனோட ஸ்பர்ஸ் டீம் கூட ஐ திங்க் அவன் இருந்த 5 கேம்ல வந்து முதல் கேமோ 2வது கேம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேமே அடிச்சான் சிட்டி. they beat City. So he has அவனுக்கு வந்து ஒரு டீசன்ட் ரெக்கார்ட் அட்லீஸ்ட் மான்செஸ்டர் சிட்டியோட. எட்டிஹாட் ஸ்டேடியமா இருக்கட்டும், ஐ மீன் whichever stadium doesn't matter.
இப்ப நான் ஃபாரஸ்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. ஃபாரஸ்ட் நல்ல ஃபார்ம்ல இருக்கானுங்க. அவனுங்க நடுவுல வந்து 2 கேம் தோத்தானுங்க, பட் இப்ஸ்விச் டவுன் ஜெயிச்சிட்டானுங்க 1-0. ஐ திங்க் கிறிஸ் வுட் பெனல்டி. அண்ட் இந்த கேம் எப்படி பாக்குறீங்க பிபி? டு யூ திங்க் ஃபாரஸ்ட் கேன் ஆக்சுவலி கேபிட்டலைஸ் அண்டர் அகேன்ஸ்ட் ஒரு என்ன சொல்றது, ஒரு wounded சிட்டின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இது வந்து எனக்கு எப்படி தோணுதுன்னா ஒரு எண்ட் ஆஃப் அ சைக்கிள் மாதிரி தோணுது எனக்கு. இந்த கைல் வாக்கர் கொஞ்சம் பிளேயர்ஸ்லாம் இருக்கிறானுங்க, கொஞ்சம் ஒரு எண்ட் ஆஃப் த சைக்கிள் மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ் இன் வாக்கர் நாள் மேன், அது வந்து யூரோஸ்ல இருந்தே பார்த்துட்டோம் சீரியஸா. லைக் ஹி ஹஸ் சம்திங் இஸ் ஆஃப். ஐ திங்க் மேபி வயசும் ஆகுது இல்லை அவனுக்கும். ஸோ அவனுக்கு ஹி ரிலைட் அ லாட் ஆன் பேஸ். அது பேஸா இல்லைன்னா அவன் கொஞ்சம் நக்கலோட ஆடுறானான்னு தெரியல. எஸ்பெஷலி அந்த பேஸ் தான் ஆக்சுவலா நாட் ஜஸ்ட் இந்த யூரோஸ் பண்ண 2 சீசன் 2-3 ஆக்சுவலா 1-2 சீசன் தான் அப்படிதான் இருக்கு. ஈவன் லாஸ்ட் சீசன் வந்து ராட்ரி ஒரு அந்த பில்லியன்ஸ் வந்து carried the team. ப்ராப்ளம்ஸ் அப்படியே மாஸ்க் பண்ணிச்சு. Yeah, எனக்கு பாத்தீங்கன்னா வாக்கர் மட்டும் இல்ல, பெர்னார்டோ சில்வா ஏஜிங், கேடிபி ஏஜிங், ஹாலண்டுக்கு அந்த சர்வீஸ் கொடுக்கலன்னா எதுவுமே பண்ண மாட்டான். கரெக்ட், எக்ஸாக்ட்லி. ஹி இஸ் நாட் a ball carrier or என்ன சொல்றது, ஒரு லிங்க் அப் பிளேயர் மாதிரி ஸ்ட்ரைக்கர்லாம். அவனுக்கு டெலிவரி என்னன்னே தெரியல, மனுஷன் வந்து என்னன்னே தெரியல. கரெக்ட். அப்புறம் குண்டகன்னும் ஏஜிங், ஏன் கூட்டாங்கன்னு தெரியல. கோவசிச் வந்து ஒரு லைக் மேலிங் கீழியும் இருக்கான். லைக் வந்து அதான் லைக் வந்து லைக் அந்த எண்ட் ஆஃப் இதுன்னு சொல்ல மாட்டேன். லைக் I would rather say it as one bad சில பிளேயர்ஸ் இருக்காங்க பிபி. ஐ திங்க் எண்ட் ஆஃப் தி சைக்கிள் மாதிரி இருக்காங்க. லைக் obviously they have to change. நான் பிளேயர் மாத்த லைக் obviously இந்த ஜானா இருக்கட்டும், நெக்ஸ்ட் இயரா இருக்கட்டும், லைக் வந்து ஸ்குவாட் கோன ரீபில்ட் பண்ணி தான். அண்ட் கிரீலிஷ் பத்தி எவனுமே பேசுறதே இல்ல பை தி வே. அந்த 100 மில்லியன் பிரைஸ் டேக் வந்து அது எப்படின்னா ஒரு ட்ரிபிள் ஜெயிச்சிட்டானுங்க. அது மோஸ்டா அவனால இல்லன்னு சொல்லுவோம். there so many players who contributed more. ஒரு 2-3 பிரீமியர் லீக் ஜெயிச்சிட்டான். பட் நோ ஒன் டாக்ஸ் அபவுட் ஜாக் கிரீலிஷ். அவனோட இம்பாக்ட் வந்து இந்த டீம் எப்போ தேவையோ அப்போ இருந்ததே இல்ல சீரியஸா. அவன் வந்து அவனை வந்து கோல் அடிக்கவோ பிரச்சனை என்னன்னா, அவனை வாங்கினது வந்து சும்மா லெஃப்ட் சைட்ல கண்ட்ரோல்ல வைக்கத்தான் தவிர இட் வாஸ் நாட் லைக் அந்த வில்லா கிரீலிஷ் வந்து எவ்வளவு வாட்டி மேன் சிட்டில பாத்துருப்போம். ரொம்ப கம்மி தான். சோ அதே லைக் ஒரு பிளேயரோட லைக் இது வந்து நீங்க வந்து அவ்வளவு கம்மி பண்றச்சே வந்து அண்ட் டீமும் மட்டுமாதுன்னா எல்லாமே சேர்ந்தானே வரும் அல்டிமேட்லி. சோ அது வந்து எல்லாமே ஒரு டாமினோ எஃபெக்ட் தான். லைக் வந்து முன்னாடியே வந்து அவனை வந்து கம்மியா பண்ண சொன்ன பெப்பு, டீமும் மட்டமாடுது. டீம்ஸும் ஃபிகர் அவுட் பண்ணாங்க, உட்காந்துக்கலாம் பிரச்சனையே இல்ல, கவுண்டர்ல போட்டுலாம். ஏன்னா அவங்க டிஃபென்ஸும் வீக், கன்சீட் பண்ணானுங்க. அவங்க முன்னாடி ஒரு பஸ்ஸ போட்டா பேங்க்ஸ் ஆஃப் 4 or 2, 1 bank of 5, bank of 4 போட்டா they will not score. ஏன்னா அது மிடில்ல தான் இன்னும் பாப்பாங்க. கிராசஸ் அவங்க அவ்வளவு பெருசா போற வரல. Haaland if he does not score he's not doing anything. 100%. And he hasn't been doing anything for the past few weeks actually. ஆமா, ஃபர்ஸ்ட் 4-5 மேட்ச்ல வந்து 6-7 கோல் அடிச்சா சரி ஓகே நல்லா ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படி நினைச்சா வந்து அந்த ராட்ரி இன்ஜூரில இருந்து அப்படியே கீழ இறங்கிட்டானுங்க. So yeah, coming back to the game PB, அப்போ என்ன is this the game? இந்த கேம் தான் வந்து ஃபார்ச்சூன்ஸ் மாறுமா சிட்டிக்கு இல்லனா? I don't think so. Wow. நான் வந்து எல்லா ஹோம் கேம் வந்து மாறும் நினைச்சு நிக்கிறேன். ஆனா அவனுங்க ரெட்லயே இருக்கிறானுங்க, அந்த எல்லே இருக்கிறானுங்க. சோ எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த ஃபைனல் கேம் ஜெயிச்சிருந்தா ஓகே சொல்லிக்கலாம். பட் 3-0 ஜெயிச்சா அங்க இருந்து 3-3 நாக்கி அது வந்து ஒரு பெரிய இதுவாயிடுச்சு. சோ I see a draw. நான் தோப்பாங்கன்னு சொல்ல மாட்டேன். I said draw, 1-1 draw ஆகும். Okay. You know what? நான் வந்து வின்னு சொல்லலாம்னு இருந்தேன். பட் நானும் வந்து ஆக்சுவலா ஐ திங்க் இந்த கேம் டிரா தான் முடியும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி நான் யோசிச்சேன், நியூனோ எஸ்பிரிட்டோ சாண்டோ வர லைக் somehow he plays well against City as well. அண்ட் சிட்டி வந்து இப்போ போர் ஃபார்ம்ல இருக்கிறானுங்க. நம்பால் வேற அவனை கீறினே இருக்கிறான் மூஞ்சில. ஸோ நிறைய பிரச்சனை இருக்குது அவனுக்கு. ஸோ ஐ டோன்ட் நோ. நானும் வந்து டிரா சொல்றேன் பிபி. I'll say, you know what, I'll say 0-0 டிரா. ஒரு போரிங் 0-0 டிரா. Let's see what happens. கேவலமான ஒரு போரிங் கேமா இருக்கும்னு சொல்ல வரீங்க? ஆமா, as in இவனுங்களோ ட்ரை பண்ணுவானுங்க, சிட்டி கண்டிப்பா ட்ரை பண்ணுவானுங்க. பட் ஐ திங்க் ஃபாரஸ்ட் ஆல்சோ பிளேயிங் வெல் மேன். ஐ மீன் அவனுக்கு டிஃபென்ஸும் நல்லா இருக்கு வித் மொரிலோ. நான் சொல்றேனே, சிட்டி சைடு போவாங்க, இவனும் உட்கார்ந்துருவானுங்க. ஒரே ஒரு பிரேக் அவுட் இல்லனா இங்க ஒரு செட் பீஸ்ல வந்து போட்டுருவாங்க. கரெக்ட். சிட்டி வந்து ஐ திங்க் ஃபாரஸ்ட் 1-0 ஆயிட்டு போவாங்க. சிட்டி will equalize. பட் அந்த வின்னர் கண்டுபிடிக்கிறங்கிற இதுல வந்து they fall short. That is what I feel.
ஓகே லெட்ஸ் see what happens. I mean ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. மேன் சிட்டி ரிசல்ட் வந்து நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியலனா வந்து சம்திங் இஸ் கோயிங் ராங் அட் மேன்செஸ்டர் சிட்டி. ஸோ அதுதான். ஓகே நம்ம லிவர்பூல் ஓட ஃபிக்சர் பார்ப்போம் இந்த வாரம். லிவர்பூலோட ஃபிக்சர் வந்து சின்ஸ் வி ஸ்போக் அபவுட் லிவர்பூல் மேன் சிட்டியில் ஆரம்பித்தோம். ஸோ லிவர்பூல் ஆர் கோயிங் ஆன் த ரோட் அவே டு சென்ட் ஜேம்ஸ் பார்க். ஸோ இந்த கேம் வந்து எப்படின்னா, இப்போ நியூ கேசல் பார்த்தீங்கன்னா ராபின் ஹுட் மாதிரி பிஹேவ் பண்ணுறானுங்க. எல்லா பெரிய டீமோட வந்து பாயிண்ட் எடுத்துறானுங்க, எல்லா சின்ன டீமோட பாயிண்ட் விட்டுறானுங்க. ஒரு மாதிரி புரியவே மாட்டேங்குது. எடிஹாவோட பிரச்சனையா ரிவர்ஸ்ல இருந்தது இதுக்கு முன்னால. அட்லீஸ்ட் அவனுங்க அந்த டாப் 4 ஃபினிஷ் பண்ணும்போது பெரிய டீம்ஸோட ஆட முடியல. இப்போ வந்து லிட்டரலா ரிவர்ஸ் சைக்காலஜியில் இருக்குது. ஒரு இன்ஃபார்ம் லிவர்பூல் டீம் அன்பிலீவபிள். முகமது சாலா வந்து எனக்கு எவ்வளோ ப்ரைஸ் பண்ணணும்னு தெரியல ப்ரோ. முகமது சாலாவை as an unbelievable he's just so good man, so good. Just when you think, especially போன சீசன் ஒரு பிளிப்னு சொல்ல மாட்டேன், ஒரு சாலா லெவல் இல்ல. he still had a great season, okay, don't get me wrong. ஒரு சாலா லெவல் இல்லையா? ஓகே, இது இஸ் திஸ் தி எண்ட் ஆஃப் சாலா? எஸ்பெஷலி வந்து தேர் சோ மச் டாக் ஆஃப் அவன் வந்து ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபரா போறது அடுத்த சீசன் எண்டு. லிவர்பூல் வந்து என்ன பண்றானுங்கன்னு தெரியல. தே ஷுட் ஜஸ்ட் கிவ் அ blank check. சாலா டே நீ என்னன்னாலும் எழுதி கூட ன்னு சொல்லிட்டு தே ஷுட். அதே மாதிரி உனக்கும் கொடுக்கணும். கரெக்ட் கரெக்ட். பேசிக்கலி சொல்றேன், டேய் கான்ட்ராக்ட் கொடுக்கறா பிக்சர் இருக்கறா. ஐ திங்க் சோ. கோல் அடிச்சு கரெக்ட். அண்ட் எஸ்பெஷலி நம்ம என்ன சொல்றது, ஐ திங்க் ஜனவரி டிரான்ஸ்ஃபர் விண்டோக்கு அப்புறமா ஐ திங்க் யார் வேணாலும் நெகோஷியேட் பண்ணலாம் முகமது சாலாவோட. சோ அந்த பாஸ்மன் ரூல் யார் வேணாலும் நெகோஷியேட் பண்ணலாம். சோ சாலாவோட, ட்ரெண்டோட, யா அண்ட் வெர்ஜில் ஆல்சோ பை தி வே. பட் ஐ திங்க் வெர்ஜில் தே வில் சைன் வெர்ஜில். ஐ திங்க் சாலா அண்ட் ட்ரெண்ட் தான் வந்து ஐ திங்க் ரெண்டு டவுட். ஸோ யா ப்ரோ பார்ப்போம். நியூ காசில் ஆன் தி அதர் ஹேண்ட் நான் தான் சொன்னேனே இப்போ ராபின் ஹுட் மாதிரி பிஹேவ் பண்ணுகிறானுங்கன்னு. ஸோ தெரியல. டு யூ திங்க் நியூ காசில் ஹாவ் அ சான்ஸ் ஆஃப் கெட்டிங் எனிதிங் இன் திஸ் கேம்? அந்த கிறிஸ்டல் பேலஸ் கேம்ல கடைசியில புடிச்சிருந்தாங்கன்னா ஐ வுட் ஹவ் செட் மேபி ஓகேன்னு. பட் அது வந்து கடைசியில சொதப்பி விட்டானுங்க டிராப் பண்ணி. பட் வந்து ஐ டோன்ட் சீ சூப்பர் கிராஸ் பை தி வே ஃப்ரம் மார்க் கேஹி. ஒரு சென்டர் பேக் வந்து அந்த மாதிரி கிராஸ் போடுறது வந்து ஒரு எனக்கு சந்தோஷமா இருந்தது பார்க்க. ஆமா. அண்ட் லிவர்பூல் எப்படி கிராஸஸ் போறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும், சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அண்ட் பட் நியூ காசில் அவ்வளவு ஃபார்ம்லயே இல்ல சுத்தமா. லைக் ஐ டோன்ட் சீ them லைக் மேபி கோல் அடிப்பாங்க, பட் ஐ டோன்ட் சீ them winning. லாஸ்ட் சீசனே ஞாபகம் இருக்கு, லைக் டிஸ்பைட் டவுன் டு 10 men லிவர்பூல் வந்து கம்பேக் பண்ணி ஜெயிச்சாங்க. நூனஸ் கோல் அடிச்சான். யா கரெக்ட்டா தான் சொன்னேன். நூனஸ் ரெண்டு கோல் அடிச்சான். கரெக்ட்டா தான் சொல்றேன் நான். எஸ் எஸ். வந்து பட் இந்த வாட்டி இந்த மாதிரி இதோட I say 3-1 லிவர்பூல். லைக் வந்து கஷ்டமான கேமா தான் இருக்கும். நியூகாஸ்ல் உட்காரவங்க பின்னாடி லிவர்பூல் might find it hard to break down, but they will do it because வந்து they will do it. They always find a way. இத வாட்டி பண்ணிடுவாங்க. because சாலா மட்டும் அடிக்கிறது இல்ல, எல்லாருமே அடிக்கிறாங்க. லைக் மிட்ஃபீல்ட் கோல் அடிக்குது. லைக் Gakpo started to score goals. அப்பப்ப ட்ரெண்ட் வந்து ராக்கெட் விடுவான் டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஆமா. free kick anything. Set pieces always Van Dijk is a problem. So they can score from anywhere. So அதனால நான் வந்து 3-1 லிவர்பூல் சொல்றேன். யா இது கொனாட்டே இன்ஜுரி அங்க இங்க வந்து ஐசக் டவுட்ஃபுல்ன்றானுங்க. ஸோ ஐசக் டவுட்ஃபுல்னாலே ஐ மீன் அதுவே வந்து போதும்ல. ஐ மீன் நியூ காசிலோட பாதி ஃபயர் பவர் போயிடுது. ஸோ யா ஐ சி லிவர்பூல் கிளீன் ஷீட்ல ஜெயிக்கிற மாதிரி பாக்குறேன் ப்ரோ. ஐ சி 2-0 டு லிவர்பூல். அவங்க நிறைய கிளீன் ஷீட்ஸ் கூட வைக்கிறாங்க. ஸோ அபார்ட் ஃப்ரம் ஃபேன்ஸ் லிவர்பூல் ஃபேன்ஸ்லாம் வெட்னஸ்டே அன்னைக்கு இப்ப நீங்க இங்கயோ கார்ல போய் டிராவல் பண்ணாங்க. டைம் சைடு இங்கயோ ஒரு மூலையில இருக்குது. ஓ எஃப்ஏ கப்பா? இல்ல நியூகாசில் லிவர்பூல் இந்த நியூகாசில் அப்பான் டைம். யா கரெக்ட். தேர் ஆல் தி வே ஸ்காட்லாந்து. வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து இங்கயோ போறானுங்க. வெட்னஸ்டே நைட் திரும்ப எப்படி வர போறாங்கன்னு தெரியல. அது வந்து ஸ்கெட்யூலிங் பட் வந்து ஐ கெஸ் தட்ஸ் தி கேஸ் ஃபார் எவரிவன் யாரா இருந்தாலும். யா ஐ கெஸ் யூ ஆர் ரைட். let's see what happens. Newcastle on the other hand இப்போதான் I mean we touched on Newcastle little bit. என்ன சொல்றது, 1-1 draw கிறிஸ்டல் பேலஸோட. அண்ட் ஐ திங்க் அது விட பெருசா எதுவும் பேசுறது இல்லை ப்ரோ. ஆஸ் நியூகாசில் வந்து அந்த 1 கோல் அடிச்ச அப்புறமா ஐ திங்க் பேலஸ் நிறைய ட்ரை பண்ணாங்க ஈக்குவலைஸ் பண்றதுக்கு. கடைசியில் ஐ திங்க் இட் வாஸ் a well deserved goal தான். Newcastle had 0 shots on target. yeah exactly. அது வந்ததே ஓன் கோல் தான். ஓசி லாஸ்டானுங்க. ஸோ நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் அதுவும் டச் பண்ணிடலாம் டக்குன்னு 1-0. அதுவும் வந்து பெருசா இல்லை ப்ரோ பேசுறதுக்கு. ஐ திங்க் ஒரு கிறிஸ்வுட் பெனல்ட்டி
And yeah, I mean, it was done deal sealed. Although Forest நிறைய chances இருந்தது இந்த கேம்ல. Actually they should have ஆமா had more than one goal. ஸோ யா அதோட அந்த 2 கேம் முடிச்சிருக்கலாம். அடுத்தது வந்து ஐ வாண்ட் டு டாக் டு யூ அபவுட் யுவர் டீம் செல்சி. ஸ்லோவா அப்படியே ஸ்னீக்கின் ஆயிட்டீங்க ப்ரோ, பயங்கரமா ஆடுறீங்க. அப்படியே வந்து என்ன சொல்றது, ஒரு டைட்டில் ரேஸ்ல இருக்கிறீங்க ஆக்சுவலா செல்சியோ. ஸோ செல்சி 3 ஆஸ்டன் வில்லா 0. ஐ திங்க் 2 ரிசல்ட் ஐ வாஸ் ரியலி சர்டன் அபவுட் இந்த வாரம். ஒன் வாஸ் லிவர்பூல் ரிசல்ட், ஆர்சனல் ரிசல்ட் கூட இல்லை. அடுத்தது வந்து செல்சி ரிசல்ட். ஏன்னா எனக்கு ஊனா எம்ரி வந்து எப்படி வந்து ஒரு டாப் 6 டீமோட அவே கிரவுண்டில் ஃபம்பிள் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதே தான் நடந்தது. இன்ஃபேக்ட் 3-0 கூட இல்லை, இது வந்து 4-5 அடிச்சிருக்கலாம் ஈஸியாக செல்சி. ஐ திங்க் தே பிளேட் ரியலி வெல். Palmer with another sensational goal, just unbelievable. And I think I want to say this as well. I think Palmer, a lot of people, especially Arsenal community, வந்து என்ன சொன்னாங்க, Palmer வந்து they were saying like one season wonder அந்த மாதிரி. I said no, I don't think so. போன வருஷமே சொன்னேன் ஆக்சுவலா on one of our episodes. I think it could have been Arsenal Chelsea preview. I said I don't think so. I think this boy is actually here to stay. I think he has an amazing talent and he is the best when you play him in centrally. விங்லலாம் போடவே கூடாது கோல் பாமரை. அண்ட் ஐ திங்க் ஃபார் இங்கிலாந்து ஹி ஷுட் ஸ்டார்ட் அட் தட் நம்பர் 10 பொசிஷன். பிகாஸ் பாசிங்காக இருக்கட்டும், ஷூட்டிங்காக இருக்கட்டும், அந்த கரெக்டான வெயிட் டு அ பாஸில் இஸ் அன்பிலீவபிள். அண்ட் யா ஃபெனாமினல். ஐ திங்க் என்சோ ஒரு கோல், அப்புறம் இன்னொரு கோல் மறந்துட்டேன் நான் யார் அடிச்சது. யா ஜாக்சன், குட் ஃபினிஷ் பை த வே. ஹூ ஹேஸ் ஆல்சோ, அவனும் வந்து நிறைய பேரோட என்ன சொல்றது, போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் ஒரு ஷேடோ ஆஃப் ஹிம்செல்ஃபாக இருக்கிறான். ஸோ ஐ மீன் அண்ட் வில்லா வந்து எதுவுமே பெருசா, ஐ மீன் இருந்தது, சான்சஸ் இருந்தது, பட் ஐ நியூ தே won't have enough. எஸ்பெஷலி அட் இந்த பாயிண்ட்ல இருக்கிற செல்சியோட ஐ நியூ தே won't have enough to take it away. நான் வந்து சரி ஓகே, வில்லா வந்து இந்த மாதிரி ஃபார்ம் ஈவன் பிஃபோர் தட் அவங்க சுத்தமா ஃபார்ம். ஐ திங்க் வந்து கடைசி 7-8 மேட்சும் வந்து ஒரு கேம் கூட ஜெயிக்கல. ஆமா, ரொம்ப மோசமான அந்த மாதிரி ஒரு டீமோட வர்ச்சே வந்து ஆப்வியஸ்லி क्वेश्चन மார்க் இருக்கும். எப்படி செட் பண்ணுவாங்க, லைக் ஆப்வியஸ்லி தெரியும் பூனே எப்படி வந்து ஒரு மாதிரி லோ பிளாக் செட் பண்ணுவா, ஃபர்ஸ்ட் கோல் will be crucial அப்படின்னு. ஒரு ஒன்ஸ் அந்த செல்சி அந்த ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சோடனே ஐ நியூ இட் வாஸ் கோயிங் ஒன்லி ஒன் வே அப்படின்னு. வில்லா வந்து ஓகே வாட்கின்ஸ் ரெண்டு மூணு 1-2 சான்ஸ் இருந்துச்சு, எதுவுமே பண்ணல. பட் வந்து தட் வாஸ் one of the most perfect Chelsea performances of the season நான் சொல்றேன். எல்லாமே ஒரு attack was superb, midfield வேற லெவல், defense is starting to get better. என்ன ஃபஃபா இன்ஜரி தான் கொஞ்சம் மண்டே ஸ்டோரி மாதிரி இருக்கு. So hopefully Tosin will come in and do a good job. But வந்து obviously Fofana வந்து அப்பப்போ 2-3 கிறுக்குத்தனமா பண்ணுவான். But overall I think he's been good. Very good actually. Position sense இருக்கட்டும், the passing movement, everything has been very good from Fofana. Caicedo unbelievable, வேற லெவல். போன வாரம் வந்து எல்லாம் போன வருஷம் எல்லாம் கைசேட வேஸ்ட் அது இதுன்னு சொல்லிருந்தாங்க. அது வந்து அது ஏன் எல்லாருக்கும் தெரியும். I think it's more hate than spite தான். அதுல அது ஹேட் இல்ல, அது ஒரு தீவிரவாதி வந்து நட்ட நோப்ல வந்து 60 yards தனியா மார்க் பண்ண வச்சா அவனை. வேற எதுவும் இல்ல. அண்ட் இன்னொன்னு வந்து ஐ திங்க் ரைவல் ஃபேன்ஸ் வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க. they took a lot of pleasure in கைசேடோ ஒரு மாதிரி ஃபெயில் ஆகுறது. அது ஏன்னா அந்த பிரைஸ் டாக் இருந்தது அண்ட் செல்சி வரல. so a lot of things were going on. he was good. அது வந்து he was set up to fail. அந்த மாதிரி ஒரு செட்டப் போட்டீங்கன்னா கண்டிப்பா ஃபெயில் தான் ஆவீங்க. அது ஒண்ணு. ஈவன் அட் ரைட் பேக் சீரியம் கூட இல்ல, ரைட் பேக்ல போட்டு அவன் வேற லெவல்ல காட்டினான். லாவியா வெரி குட். என்சோ அந்த போஸ்ட் பிரேக்கப் அப்புறமா வந்து ஒரு மாதிரி இஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி நல்லா ஒரு மைண்ட் கிளியரா இருக்கு. இஸ் கைண்ட் ஆஃப் ஃபோக்கசிங் ஆன் ஃபுட்பால். அப்புறம் நல்லா ஆரம்பிச்சாங்க கோல்ஸ் அசிஸ்டோட. குக்கர் எல்லாம் வேற லெவல். apparently Chilwell was better. Yeah, good one. I have stuck up English tax, but English tax அதெல்லாம். ஆமா, குக்கர் எல்லாம் வந்து he has been superb. Like வந்து he's been superb. Jackson has been scoring. Palmer back to his goals and the second the Enzo assist இருக்கட்டும், அந்த 1-2 அப்புறம் அந்த கோல் வந்து வேற லெவல். அது வந்து எப்படி பண்ணான்னு தெரியல. சான்சோ கோல் மட்டும் தான் அடிக்கல, மத்தபடி he was cooking in that game. நல்ல ரொம்ப நல்லா பண்ணா. நெட்டோ it was good that he played. and Madueke அந்த ஒரு இது தேவை, because Madueke was not performing. like வந்து ஒரு பெர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் தூக்கினான்னா அந்த பிளேயருக்கு வந்து ஒரு இது வரும், ஐயோ நம்ம டிராப் பண்ணி விட்டாங்களே, அடுத்த ஏன் நம்ம ஆடினா நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், இல்லைன்னா டிராப் பண்ணுவோம்னு. ஏன்னா சில பிளேயருக்கு வந்து அந்த ஒரு அந்த காம்ப்ளெக்ஸன்சி ஃபேக்டர் வந்துடும். லைக் வந்து கம்ஃபர்ட் ஜோன் வந்துடும். நம்ம தான் ஆடிட்டே இருக்கணும், நம்ம தான் ஆட போறோம்ல, நம்ம எதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒண்ணு. நெட்டோ ஆல்சோ பிளேட். ஓவரால் டீம் சான்சஸ் வந்து சரி ஓகே இதுக்கு அவன் ஆடுறோம். ஜாகன்சன் சூப்பரா இருந்தா கான்ஃபரன்ஸ் லீக்ல, ஈவன் தோ இட் வாஸ் கான்ஃபரன்ஸ் லீக். ஜாகன்சன் செமையா இருந்தா. சான்சஸ் பிரச்சனை என்னன்னா
நல்லா பண்ணாலும் ஒரே எல்லா ஃபுல் 90 மினிட்ஸ் தான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணி அந்த மிஸ்டேக்னால கோல் வரும்னு பார்த்தேன். ம். நல்ல வேளை அத பண்ணல. ஆக்சுவலி ம். நல்லாவே பண்ணான். பீ இட் இஸ் கிக்கிங், பீ இட் இஸ் ஸ்காரிங், பொசிஷனிங் எவ்ரிதிங். ம். ஸோ அது வந்து திஸ் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெர்ஃபெக்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் திஸ் சீசன் செல்சிட்ட இருந்து. அண்ட் வந்து கிவன் த ரன் ஆஃப் ஃபிக்ஸ்சர்ஸ் வி ஹேவ் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் எல்லாமே யூ கேன் ஆர்கியூ எல்லாமே வினபிள் கேம்ஸ் தான். யா 100%. எல்லாம் வினபிள் கேம்ஸ் தான். ஸோ வந்து இந்த இந்த இன்டர்நேஷனல் பிரேக் அப்போ ஆப்வியஸ்லி சொன்னா வந்து they have to go on another இதுன்னு 2 கேம் ஜெயிச்சிருக்கோம். ஹோப்ஃபுல்லி இதை கண்டினியூ பண்ணுவோம். எஸ், அந்த முதல் வின்னபிள் கேம்ல ஆரம்பிப்போம். கோயிங் அவே டு சென்ட் மேரி ஸ்டேடியம் இந்த வாரம் வென்ஸ்டே. சென்ட் மேரி ஸ்டேடியம் ஓரளவுக்கு ஐ திங்க் செல்சி ஹேவ் ஹேட் அ ரியலி குட் டீசென்ட் ரெக்கார்ட். என்ன இந்த வருஷம் வந்து ஐ திங்க் 1-0 தோத்தீங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரியில சாரி இந்த வருஷம் 2023ல ஒரு வாட்டி தோத்துருக்கீங்க. 2-1 தோத்தோம், 1-0 ஹோம்ல தோத்தோம், 2-1 அவேல தோத்தோம். ஸோ ஓவரால் செல்சி ஹேவ் அ ரியலி குட் ரெக்கார்ட். அண்ட் இது வந்து சவுத்ஆம்ப்டன் வந்து ஓரளவுக்கு டீசென்டான ஃபார்ம். ஒரு லாஸ்ட் 5 கேம்ஸ்ல ஒரு 2 வின்னு 2 லாஸ் ஒரு லிவர்பூலுக்கு தண்ணி காட்டினாங்க. பிரைட்டனோட ஜெயிச்சிருக்கணும் பை த வே. ஆனா அவனுங்க அன்லக்கி அந்த கோல் டிஸ்அலோவ் பண்ணது. அது பாத்தீங்களான்னு தெரியல. அந்த விஏஆர் டிஸ்அலோவ் என்னாச்சு அது என்னன்னா ஒரு கிராஸ் போட்டான். அவனுங்களோட ஸ்ட்ரைக்கர் வந்து அந்த பால் தாண்டி போயிட்டான் அண்ட் ஒரு டேப்பின். அது என்ன சொன்னானுங்கன்னா they pulled it back because அந்த ஸ்ட்ரைக்கர் வந்து மேபி இன்டர்ஃபியரிங் பிளேன்னு சொல்லிட்டு I thought that was harsh, a little bit harsh ன்னு தோணுச்சு. பட் அப்புறம் லிவர்பூலுக்கும் தண்ணி காட்டினாங்க. ஆமாமா ப்ரோ, லிவர்பூலுக்கும் தண்ணி காட்டினானுங்க. பட் ஐ டோன்ட் திங்க் தே ஆர் தட் கிரேட் ஆஃப் அ டீம் ப்ரோ. லைக் அசன் அவ்வளோ இல்லை ப்ரோ அவனுங்க கிட்ட. ஸோ அவ்வளோ விஷயம் இல்லை, அவ்வளோ என்ன சொல்றது, அவ்வளோ பிளேயர்ஸும் வந்து என்ன சொல்றது. அப்போ வந்து யாரு நம்ம செட் பீஸ் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு, அவர் மறந்துட்டேன். ஆமா, ஜேம்ஸ் வாட் ப்ரௌஸ் அந்த மாதிரி ஒரு பிளேயரா அவர் இருந்தான். எனக்கு வந்து அந்த ஹார்ட்வுட் பெல்ஸ் சர்ப்ரைஸ் PGMOL chief Howard Webb admitted that Southampton's disallowed goal against Brighton should have stood. Wow. Howard Webb. Wow. Why are we not surprised? என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. So correct. And நான் PB நான் வந்து லிட்டரலா அந்த கோல் வந்து ஹைலைட்ஸ்ல தான் பார்த்தேன். பார்த்த உடனே நான் பார்த்தேன். I thought that was really harsh. I thought nowhere he is interfering play. நீங்க பாருங்க அப்புறமா அண்ட் மக்களே நீங்களும் பாருங்க. I thought that was really harsh. See, ஒரு டீம் வந்து ஃபைட்டிங் ஃபார் சர்வைவல் ஒரு 2 பாயிண்ட்ஸ் போயிருக்கு. எவ்வளவு க்ரூஷியல் 2 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி. ஸோ யா ஐ மீன் எனிவே மேன், ஐ மீன் ரெஃபரீஸ் பத்தி பேசினே இருப்போம் ப்ரோ நம்ம. So let's come back to the game. Southampton versus Chelsea. I see only one way. So Chelsea win. I think Southampton might score homeல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு 1-3 போகிறேன். Chelsea are very free flowing when it comes to at least playing on the front foot. And அதே மாதிரி தான் ஆடுவீங்க. Maresca has been doing really well as well. I think என்னதான் ஆர்னே ஸ்லாட் பயங்கரமா பிரைஸ் பண்றோம். I think Maresca deserves his flowers as well. கண்டிப்பா லைக் அந்த வே ஹி லைக் வந்து he is clear about what he wants. நீ நல்லா இருக்கியா, நீ பெஞ்ச்ல உட்காரு, அவ்வளவுதான். அண்ட் வந்து இன் கேம் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்றாங்க. வந்து he is not waiting. நல்லா போலன்னு சொன்னா 50-60 மினிட்லயே he is waiting to change things. of course ரெண்டு மூணு கேம்ஸ்ல வந்து சப்ஸ்லாம் லேட்டா போயிருக்கு. சம்டைம்ஸ் வந்து இன்குங்கு வந்து லேட்டா கொண்டது 85th மினிட்ல. லைக் சம்டைம்ஸ் அந்த மாதிரி நடந்திருக்கு. பட் ஓவராலா வந்து இன் கேம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றான். அண்ட் வந்து டீமை நல்லா செட்டப் பண்றான். he knows how to change things. எனக்கு ஒரே ஒரு பயம் என்னன்னா லைக் எல்லா மிட்வீக் கேம்ஸ்லயும் வந்து பேசிக்கலி ரெஸ்ட் ஆல் 11 பிளேயர்ஸ் புது டீமா போட்டிருக்கான் வந்து. அதுதான் நியூகாஸ்டலோடையும் பண்ண கப் கேம்ல. அண்ட் நம்ம எல்லாம் பார்த்தோம் அது எவ்வளவு கேவலமா டிசிஷன். லைக் வந்து they are not, with all due respect, அவங்க வந்து அந்த கான்ஃபரன்ஸ் லீக் லெவல் டீம்ஸ் எல்லாம் இந்த கேரபோ கப் செகண்ட் தேர்ட் டிவிஷன் லெவல் டீம்ஸ் எல்லாம் நியூகாஸ்டல் அந்த கப்ல வந்து they had a decent run last 2-3 years. ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணோன்னு தோணுது. அதே மாதிரி இங்க பண்ணிடுவானோன்னு எனக்கு ஒரு சின்ன பயம். ஏன்னா வந்து ஏன்னா இந்த வெட்னஸ்டே ஒரு கேம் இருக்கு, அதுக்கப்புறம் ஒன்னே வந்து சண்டே வி பிளே ஸ்பர்ஸ். ஸோ அதனால வந்து ரொம்ப சேஞ்ச் பண்ணாம இருந்தானா லைக் வந்து ஆப்வியஸ்லி மேபி 1 or 2 changes are okay, but not the whole thing. பட் வந்து but I expect him to go with a strong lineup, and strong lineup போனா I see us winning 3-1. because இங்க இருந்தோ கன்சீட் பண்ணுவோம்னு எனக்கும் தோணுது. நானும் அதே தான் 3-1 சொன்னேன். I think Chelsea have that habit of அந்த லெஸ்டர் கேம் கூட பாத்தீங்கன்னா 2-0 க்ரூஸ் மோட் லிட்டரலா அது 4-5 அடிச்சிருக்கணும், கடைசியில ஒரு கோல் விட்டீங்க. I think அது எக்ஸ்பீரியன்ஸோட வரும் ப்ரோ. அந்த கேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து I think பிளேயர்ஸ் கூட லாட் ஆஃப் யங் பிளேயர்ஸ்ல டீம்ல. So I think it will come with age அந்த மாதிரி தான். So அதான் ஒரே ஒரு பயம் மரஸ்கோர வந்து லைக் ரொம்ப மாத்திரக்கூடாது. ரொம்ப மாத்தினா I can see us struggling, but ஒரு ஸ்ட்ராங்கர் 11ஓட போனாங்கன்னா
லைக் மேபி லைக் சே வந்து மேபி ஃபீனிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணதோ இல்ல மேபி லைக் மெட்ரோகே ஸ்டார்ட் பண்ணோ அந்த மாதிரி பண்ணா ம் கூட ஓகே. பட் ம் மொத்தமா மாத்திட்டு ஒரு அந்த கான்ஃபரன்ஸ் லீக் டீமை போட்டான்னா லைக் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகே சேயிங் தட் ஸ்ட்ராங் டீமோட போனா ஐ திங்க் வில் வின் 3-1. யா வந்து யா ஏன்னா ஐ டோன்ட் see us losing. I see regardless a 3-1 victory செல்சிக்கு. ஸோ அண்ட் நம்ம சவுத்ஹாம்டன் பற்றி பேசணும் போன வாரம் 1-1 ட்ரா டு பிரைட்டன் பற்றி அதை பற்றி டச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெட்ஸ் மூவ் ஆன் டு ஆஸ்டன் வில்லா vs பிரென்ஃபோர்ட். இந்த கேம் போகிறதுக்கு முன்னால் பிரென்ஃபோர்ட் வந்து போன வாரம் வந்து என்ன சொல்கிறது உதவச்சானுங்கன்னு நினைக்கிறேன் லெஸ்டர் சிட்டியை 4-1 வித் ரூட் வேன் எஸ்டல்ராயோட ஃபர்ஸ்ட் கேம் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ ஐ திங்க் லெஸ்டர் வெண்ட் 1-0 அப். அது போன உடனே என்ன சொல்கிறது இவனுங்க ஒரு கோல் போட்டானுங்க அண்ட் அந்த என்ன சொல்கிறது அந்த ஃப்ளட் கேட்ஸ் ஓப்பன் மாதிரி ஒன்று டக்கு டக்கு டக்குன்னு போட்டானுங்க 4 கோல். ஸோ பிரென்ஃபோர்ட் இன் வெரி குட் ஃபார்ம் அண்ட் பிரென்ஃபோர்ட் இந்த வாரம் கோயிங் டு ஆஸ்டன் வில்லா அட் வில்லா பார்க். வெரி புவர் வில்லா அட் த மோமெண்ட். கடைசி 5 கேமில் 2 கேம் தான் ட்ரா, மற்றது எல்லாமே தோத்துருக்கானுங்க. அந்த தோத்த கேம்ல ஒரு கோல் கூட அடிக்கல. 5 கேம் கடைசி 5 கேம்ல 2 கோல் தான் அடிச்சிருக்கானுங்க அந்த பேலஸ் கேமோட. பிரென்ஃபோர்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் கோல் சும்மா அடிச்சிட்டு இருக்காங்க ஃபார் ஃபன். கெவின் ஷார்டேயா இருக்கட்டும், விசாவா இருக்கட்டும், பிரைன் எம்புவா இருக்கட்டும், தேவ் பீன் ரியலி ரியலி குட் ஆக்சுவலா. ஐவன் டோனி we don't miss you at all அதுதான் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ வெரி வெரி குட் பிரென்ஃபோர்ட் டீம் கோயிங் டு ஆஸ்டன் வில்லா. ஸோ வித் தட் இன் மைண்ட் என்ன நினைக்கிறீங்க இந்த கேம் பத்தி? ஐ திங்க் வந்து இந்த வில்லா ஹோம்ங்கறதால மேபி ஐ திங்க் தே மைட் ஸ்னீக் அ ட்ரா. தே மைட் ஸ்னீக் ஒரு 1-1 ட்ரா ஸ்னீக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே யூ கான்ட் கீப் ஆன் லூசிங் பட் அட் தி சேம் டைம் வந்து அந்த வின்னிங் வந்து வராது உடனே. ஸோ ஐ திங்க் ஒரு 1-1 ட்ரா. லைக் வந்து பிரென்ஃபோர்ட் நிறைய சான்சஸ் கிரியேட் பண்ணுவாங்க, வில்லா கொஞ்சம் டிஃபென்சிவ்லி கொஞ்சம் தடுமாறுவாங்க. பட் ஐ see 1-1 ட்ரா. I see a Brentford win unfortunately. I think Brentford might win 2-1 ன்னு தோணுது எனக்கு. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏன்னா இப்போ வில்லா வந்து நம்ம சொல்றோம்ல அவனுக்கு ஜெயிச்ச கேம்ஸ் இந்த சீசன்ல நிறைய கேம் கம்பேக் குத்து தான் ஜெயிச்சிருக்கானுங்க. ஒரு மாதிரி கொஞ்சம் கேஆட்டிக்கா இருக்கு அவங்க ஃபுட்பால். இது வருவான் வந்து முடிச்சுடுவான். கரெக்ட் அந்த மாதிரி தான். ஆர் யாராவது கான்ஸா அந்த மாதிரி வந்து கார்னர் கிக்ல கோல் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாம இருக்குது. ஊனா எம்ரி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 5 கேம்ஸ்ல செகண்ட் கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி பேசிட்டு இருந்தானுங்க ஊனா எம்ரி பத்தி. ஸோ இப்போ பார்த்து ஐ மீன் கடைசி ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஹஸ் பின் வெரி வெரி புவர் ஆக்சுவலா. ஸோ ரொம்ப கேவலமா இருந்திருக்கு. 12th இருக்கிறானுங்க. ஐ தாட் நியூ கேசல் ரொம்ப மோசமா ஆடிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா நியூ கேசல் கீழே இருக்கிறானுங்க இவனுங்க. ஸோ யா ஐ மீன் என்ன சொல்றது, ஆன் தி அதர் ஹேண்ட் தாமஸ் ஃப்ராங்க் போன சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் பயங்கரமான இம்ப்ரூவ்மெண்ட்டா இருக்குது. என்ன இம்ப்ரூவ் பண்ணாருன்னு தெரியல. பர்சனல் கூட பெருசா அவ்வளோலாம் யாருமே வாங்கின மாதிரி கூட எனக்கு ஞாபகமே இல்லை. பட் டீசென்ட், தேர் சிட்டிங் பிரிட்டி இன் 8th பொசிஷன். ஸோ யா நான் வந்து 2-1, நீங்க வந்து என்ன சொன்னீங்க ட்ரான்னு சொன்னீங்களா? 1-1 ட்ரா. எனிதிங் டு ஆட் இந்த கேம் பத்தி? அதுவும் இல்ல, பாப்போம். ஹோப்ஃபுல்லி a good game. ஆனா நல்ல கேமா இருக்கும் பார்க்க. ஓகே யா ஐ அக்ரி வித் யூ. நானும் அதான் நினைக்கிறேன், நல்ல கேமா இருக்கும்னு. அடுத்த கேம் வந்து நடந்த கேம் வந்து ஒரு பயங்கர என்ன சொல்றது ஒரு கேஆட்டிக்கான ஃபுட்பால் மேட்ச் பிபி இது. மக்களே இந்த கேமோட ப்ரீவியூன்றனே ரிவ்யூ வந்து சேனல் ஆல்ரெடி இருக்கு. வெஸ்ட் ஹாம் யுனைடெட் vs ஆர்சனல். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். ஒரு கேஆஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா இதுதான் பிபி. 7 கோல்ஸ் போயிருக்குது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே. எனக்கு என்னன்னா 4 ஃபர்ஸ்ட் கோல் போச்சு. ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் த ஃபர்ஸ்ட் கோல். ஏன்னா அகெயின் கார்னர் கிக் அண்ட் கேப்ரியல். அது வந்து இப்போ ஆர்சனல் என் டீம் நாலன்னு மாத்திரம் சொல்ற பிபி. ஐ திங்க் கார்னர் கிக் வந்தாலே ஐ திங்க் இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஆர்சனல், கேப்ரியல்ல மார்க் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு கார்னர் கிக்ஸ்ல. அது எந்த ஃபார்மேட் வேணா இருக்கும், பிரீமியர் லீகா இருக்கட்டும் சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், இஸ் அன்பிலீவபிள். அவன் மீட் பண்ணாலே கோல்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இருக்குது, எஸ்பெஷலி இந்த டெலிவரி இஸ் ரைட். அந்த மாதிரி தான். ஸோ முதல் கோல் போட்டோம், 2வது கோல் போட்டோம், இன்னும் சந்தோஷமா இருந்தேன். 3வது 4வதுலாம் போட்ட வருமா இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். பட் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் கோல் வந்து கொஞ்சம் லேப்ஸ் இன் கான்சென்ட்ரேஷன். செகண்ட் கோல் வந்து ஒரு கிளியர் ஃபவுல். அகெயின் கமிங் பேக் டு ரெஃப்ரீஸ், ஒரு கிளியர் ஃபவுலே இல்லை, ஒரு கிளீன் டேக்கிள். டெக்லன் ரைஸ் வின் பண்றான் பால். அண்ட் என்ன ஷாக்கிங்னா ஆந்தனி டெய்லர் வந்து ஹி இஸ் 2 feet away from that. ஸோ அவனுக்கு வியூ அவ்வளோ கிளியரா இருக்கு. அவன் ஃபவுல் குத்துருக்கிறான். சரி என்ன பண்றது. அண்ட் எமர்சன் உங்க பழைய ஆளு சரியான ஃப்ரீ கிக்.
அண்ட் கொஞ்சம் மொமெண்டம் இருந்தது. அதுக்கப்புறமா நாங்கள் 5வது கோல் அடிச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா செகண்ட் ஹாஃப் வாஸ் ஸ்னூஸ் ஃபெஸ்ட். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், ஒரு கேஹாஸ் ஆன கேம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் பாருங்க, செகண்ட் ஹாஃப் விட்டுருங்க. ஸோ அந்த மாதிரி நான் வந்து 4-0 ஆர்சனல் 4 போனே நிறுத்திட்டேன் நானு. இதுக்கு மேல இன்னத்த வெஸ்ட் ஹாம் கிழிச்ச. ஏன்னா வெஸ்ட் ஹாம் கனமாடுறாங்க. நான் வந்து லோபெட்டேக்கு வந்து தப்பா இடம் போட்டேன். லோபெட்டேகி வந்து எப்படி வேலையில இருக்கிறான்னு இன்னும் தெரியல ப்ரோ எனக்குலாம். இல்ல நான் வந்து அது ஏன்னா நியூ கேசல் அடிச்சானுங்களே, நியூ கேசலோட தோத்துனானா மேபி சாக்கா இருந்தாலும் நியூ மேனேஜர் போன்ஸ் வந்திருக்கும் உங்களோட. மேபி பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி செல்சி அண்ட் ஆர்சனல் வந்து சேம் கேம், சேம் பாயிண்ட், சேம் கோல்ஸ், சேம் கன்சிடர், எவ்ரிதிங் சேம். சோ லண்டன் பங்காளிஸ்க்கு வந்து ஒரு ஃபிஸ்ட் பம்ப் போட்டுக்கலாம். அவ்வளவுதான். அது ஒரு ஃபிஸ்ட் பம்ப். பட் வந்து இதுதான் வந்து திஸ் இஸ் தி ஆர்சனல் வி நியூ. நாட் லைக் வந்து மேக்ஸ் யூ வண்டர் லைக் வந்து ஓடகார்ட்க்கு மேபி ரீப்ளேஸ்மென்ட் வாங்கியிருந்தீங்கன்னா மேபி திங்ஸ் வுட் ஹவ் சேஞ்ச். பட் ஓடகார்ட் வந்ததுக்கு அப்புறமா லைக் வந்து அந்த ஃப்ளோ தெரியுது. சாக்கா, ஓடகார்டு, ஹாவர்ட்ஸ், அதுக்கப்புறம் மிட்ஃபீல்ட் வந்து தாமஸ் பார்ட்டி, ரைஸ் இன்வால்வ் ஆகுது. எல்லாமே வந்து இட்ஸ் கெட்டிங் குட். அண்ட் வந்து ப்ளூஸ்லி வந்து ஒரு கோட் சொன்னா லைக் வந்து ஷவுட் அவுட் அருண் ஆல்சோ வட லண்டன்ல இருந்து ஐ திங்க் ஃபுட்பால் பேஜ்ல ஏதோ சொன்னா லைக் வந்து இட்ஸ் 1000 ட்ரிக்ஸை வந்து இது பண்றது இல்ல, 1000 ட்ரிக்ஸை வந்து ஒரே ஒரு வாட்டி பிராக்டிஸ் பண்ணது இல்ல, ஒரே ட்ரிக்கை 1000 வாட்டி பிராக்டிஸ் பண்றதா இது அப்படின்னு. பேசிக்லி அதான். பின்னாடி எல்லாரும் இருக்கானுங்க. சாக்கா கார் எடுக்க போனது எல்லாரும் வருவாங்க. சாக்காக்கு தெரியும் கேப்ரியல் எங்க வரப்போறா அப்படின்னு. யாருமே கேப்ரியல் சர்ப்ரைசிங் திங் வாஸ் கேப்ரியல் எவ்வளவு ஃப்ரீயா இருந்தான்னு யாரும் பக்கத்துல கூட இல்ல. அவ்வளவு ஃப்ரீயா இருந்தா கோல் அடிச்சான். அண்ட் இட்ஸ் லைக் வந்து எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் ஈவன் தோ யூ நோ இட்ஸ் கமிங், அது பிரிவென்ட் பண்ண கஷ்டம் அப்படின்னு சொல்ல. லைக் வந்து ஒரு வாட்டி எல்லாம் சொன்னாங்க, ஓ ராபன் வந்து எப்பவுமே வந்து அவன் லெஃப்ட் ஃபுட்ல தான் கட்டிங் பண்ணி அடிப்பான், சோ இது பண்ண கஷ்டம்னு. அப்படி நிறுத்தி பாருங்க அவனை, சான்ஸே இல்ல. அந்த மாதிரி தான் இதுவும். அண்ட் இது செல்சி டேஸ் கூட இல்ல, ஐ மீன் செல்சிக்கு முன்னால இருந்தே லைக் தட்ஸ் ஹிஸ் ட்ரேட்மார்க் ஆக்சுவலா. ஆமா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனாலும் திறக்க முடியாது. அதான் அவனுடைய இது, அதான் அவனுடைய குவாலிட்டி. சோ அந்த மாதிரி ஆர்சனல் ஃப்ரீ கிக் வந்து ஒரு குவாலிட்டி. அப்புறம் செகண்ட் கோல் வந்து அகைன் பியூட்டிஃபுல் இது ஓரகார்ட் ஓவர் தி டாப், சாக்கா ட்ரோசா டேப் இன். அப்புறம் ஹாவர்ட்ஸ் கோல் வந்து வெஸ்ட் ஹாம் வந்து அவ்வளவு வைட ஓபனா இருந்தாங்க. எல்லாம் வந்து லைக் லோபெட்டேக் எப்படி ஜாப் வச்சிருக்கான்னு தெரியல ஒண்ணும் சத்தியமா. நானும் அதுதான் வாரம் சொல்லிட்டு இருக்கிறேன் பிபி. ஆக்சுவலா நான் வந்து நான் வந்து சரி ரிசர்ச் ஆயிட்டேன். ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் லோபெட்டேக் வந்து நான் வந்து தப்பா அனுப்ப மாட்டேன். பிகாஸ் ஐ தாட் சரி ஓகே செவிலார் ஒரு யூரோப்பா லீக் ஜெயிச்சா, வுல்ஸோட இந்த கம்மி ஸ்பெல்ல ஏதோ ஒன்று டீசெண்டா பண்ணா சரி, வெஸ்ட் ஹாம் வந்து ஏதோ கொஞ்சம் மாதிரி பண்ணோன்னு பார்த்தா எதுவுமே இல்ல. இத்தனைக்கும் வந்து அவங்க கிட்ட லைக் குடூஸ் மட்டும் தான் இன்ஜூர், ஐ திங்க், ஆர் வேற யாரோ இன்ஜூரான்னு தெரியல. குடூஸ் வாஸ் அவுட். பட் இவ்வளோ கேவலமா ஆடக்கூடிய டீமா அவனுங்க, அது எனக்கு தெரியல எனக்கு. பிளஸ் அவனுக்கும் குடூஸுக்கும் ஒரு ஆல்டர்கேஷன் மாதிரி கூட இருக்கிற மாதிரி ஆர்டிகல்ஸ்லாம் வந்திருக்கு. அத்லெட்டிக் ஹஸ் ரிப்போர்ட்டட் ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னால. அண்ட் நான் வந்து ஒரு கேம் வீக் 7லேருந்தே கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஆக்சுவலா. I never rated him first of all. I thought Wolves வந்து அந்த கிளப் சைஸுக்கு ஓகே he did something. பட் இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த சீசன் நீ வந்து எதுவுமே பண்ண முடியலடா, அதுதான் எனக்கு இன்னும் ஷாக்கிங் இருந்தது. So yeah, I mean I don't know how he has a job. எனக்கு பிளேயர்ஸ் மட்டுமா என்ன தெரியல. ஏன்னா வந்து மோய்ஸ் கீழே வந்து கீழே they started downing tools. பெலகிரினிக்கும் வந்து they didn't do anything. பெலகிரினி அப்பப்போ ஏதோ ஒரு ரிசல்ட் வரும், அப்பப்போ திடீர்னு சம்பந்தமே இல்லாம then they'll go back to இது. இல்ல ப்ரோ, நம்ம வெஸ்ட் ஹாம் வந்து ஏதோ ஒரு பெரிய கிளப் மாதிரி ட்ரீட் பண்றோம். பட் சாரி டு சே தட் இட்ஸ் நாட் த கேஸ். இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். லைக் வந்து no disrespect, but that's the truth. நடுவுல ஸ்லாவன் பிலிட்ஸ் வந்து தெரியாதமா ஒரு சீசன் 6th ஃபினிஷ் பண்ணிட்டான். ஆமா, பயட்டோட. ஆமா, அப்புறம் வந்து நடுவுல மோயஸ் வந்து ஐ திங்க் ஒரு சீசன் டாப் 10 அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அந்த கான்ஃபரன்ஸ் லீக் ஜெயிச்சாங்க. see அதுதான், அவ்வளவுதாங்க சீலிங், அவ்வளவுதாங்க. லைக் as in அந்த நெக்ஸ்ட் லெவல் போக முடியுமா, who knows. அது இந்த மாதிரி மேனேஜரோட போக முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ யா அதுதான். ஸோ யா 2-5 டு ஆர்சனல் அந்த கேம். ஆர்சனலோட அடுத்த கேம் பார்க்குறோன்னா அட் ஹோம் at Emirates Stadium against Manchester United. Manchester United இந்த கேம் போகிறதுக்கு முன்னால் Manchester United குவிக்காக பேசிடுவோம். 4-0 victory against Everton. ஸோ ஐ திங்க் Manchester United are backன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தெரியல அதை பற்றி. Ruben era has started. Signs are there. No, signs are there, but they also played a very poor team. Let's not forget that. See, you still have to beat them. Like they 10 அடிச்சிருப்பாங்களா Everton? அதுவும் கரெக்ட் தான். அடிச்சிருப்பாங்க. மேபி ஒரு கேரமான ஒரு 1-0 ஆயிருக்கும், something like that. கொஞ்சம் அழுக்கா Everton, ஏனா Everton
ஃபர்ஸ்ட் டே சொன்ன மாதிரி தான் கோயிங் டு கோ டவுன். இந்த சீசன் எவர்டன் ஆர் கோயிங் டவுன். யா சோ அந்த மாதிரி. யா பட் யூ ஆர் ரைட். மான்செஸ்டர் யுனைடெடோட கடைசி 5 கேம்ஸ்ல 4 வின்னு, ஒரு டிரா. கமிங் டு தி எமிரேட்ஸ், அன்ஃபார்ச்சுனேட்லி கோபு மைனு அண்ட் லிசாண்ட்ரோ மார்டினஸ் வந்து சஸ்பெண்டட். ஸோ தெரியல, கொஞ்சம் மார்டினஸ் கேம்ல சஸ்பெண்ட் ஆயிடுப்பா, அது வேற விஷயம். ஏதாச்சும் ஒரு கிறுக்குத்தனமான ஒரு டேக்கிள் பண்ணி யாராவது காலை உடைச்சு விட்டு அவன் வெளில போயிருப்பான். இல்ல, ஐ திங்க் டூ many yellow cardsனால. இல்ல ஈவன் இஃப் ஹி வாஸ் அவைலபிள் ஃபார் ஆர்சனல் கேமே சொல்றேன் நானு. He'll fly into challenges so recklessly that அவனே வந்து எல்லோ ரெட் வாங்கினாலும் வாங்குறேன் நான். ஆமா. சோ யா யூர் ரைட் அந்த விஷயத்துல. யா யூர் ரைட். ஸோ அதுதான் வந்து மெயின் கிரைட்டீரியா உங்களுக்கு. பட் ஆர்சனல் ஹோஸ்டிங் யுனைடெட் அட் தி எமிரேட்ஸ், மக்களே இந்த எபிசோடு வந்து நாளைக்கு இல்லைனா இன்னைக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன். பட் பிபி நம்ம குயிக்காக இந்த கேம் ப்ரிவியூ பண்ணுறோம். பிபி, டு யூ திங்க் ஆர்சனல் ஹேவ் ஃபவுண்ட் தேர் மோஜோ? எஸ், ஐ திங்க் they have, and இந்த கேமும் ஜெயிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுவே ஓட்டினா நான் கூட சந்தேகப்பட்டிருப்பேன். அந்த கேம் பவுன்ஸ் ஓட்டி ஓட்ற போய் பவுன்ஸ் ஆகணும். பட் எமிரேட்ஸ்ல and you almost எப்பவுமே நீங்க யுனைடெட் அதிப்பீங்க எமிரேட்ஸ்ல. லைக் வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பீன் ஒன் சைடட் தான். லைக் வந்து there is no two ways about it. ஒருவேளை அந்த கர்னாட்சோ கோல் உள்ள போயிருந்தா மேபி யுனைடெட் வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு பண்ணனும் ஒருத்தர்ல. பட் வந்து நான் நேத்து அரவிந்த் பேசியிருந்தேன். நானே ஷவுட் அவுட் அரவிந்த், இன்னொரு வர வேண்டாம் நம்பரு. பட் வந்து நான் சொன்னேன் 3-1. I still stick by 3-1. Maybe I think United scored maybe ஒரு கவுண்டர் தந்து. Yeah, Rashford always scores a goal. அது வந்து ஒரு given மாதிரி. Rashford அடிப்பான்னு நினைக்கிறேன். because Rashford வந்து had this knack of scoring against Arsenal at Emirates வர அவன் எப்பவுமே அடிப்பான். சோ நானும் அதுதான் நினைக்கிறேன். I'll stick with your prediction, same 3-1 to Arsenal. I think Arsenal will dominate the game. Like வந்து வேற யாராச்சும் இன்ஜுரி கன்சர்ன் இருக்கா? Like any new injury concerns? இது மிக்கல் மெரினோ அண்ட் பார்ட்டே வந்து டவுட்ஃபுல். ஸோ அவனுங்க 2 பேர் ஆடல. அது ஐ டோன்ட் நோ அது வந்து வெதர் ஹீ இஸ் ரெஸ்டிங் தெம் ஃபார் இந்த கேம்காகவான்னு எனக்கு சத்தியமா தெரியல. அவங்க 2 பேர் தான் டவுட்ஃபுல். அதர் தன் தட் டாமியாசோ அண்ட் பென் ஒயிட் had a surgery. ஸோ பென் ஒயிட் அதனால கரெக்ட். அவன் வந்து உங்கால் ரீஸ் ஜேம்ஸ் மாதிரி அவன். ஸோ அவங்க 2 பேர் ஒரே கேட்டகரி தான். பட் யா, பென் ஒயிட் தான் பிக் மிஸ். பட் ஐ திங்க் we have enough to beat Manchester United at least. You have enough. And yeah, it should win 3-1 Arsenal. Yeah, same. நானும் 3-1 போறோம் Arsenal win. We have to win this game. So yeah, மக்களே please stay tuned for that episode. அடுத்தது வந்து யாரை பார்க்கலாம் இந்த வாரம் நடந்த கேம்ஸ்? Let us go to Tottenham. Is the history of the Tottenham. கரெக்டா நம்ம 2 பேர் ஸ்பர்ஸ் பண்ணோம் பாத்தீங்களா ப்ரோ? அது எப்படின்னா எப்படி இந்த மாதிரி எல்லாம் பண்றானுங்கன்னு தெரியல பிபி. இதுவரை ஒரு பயங்கரமான ரிசல்ட் எடுப்பானுங்க, திடீர்னு ஒரு கேவலமான ரிசல்ட் எடுப்பானுங்க. அது வந்து 4-1 ஆமா, பயங்கரமான ரிசல்ட் சிட்டியோட. தென் ரோமாவோட ஒரு 2-2 டிரா. அந்த கேமே ஜெயிச்சிருக்கணும். ஒரு புவர் கேம் மேனேஜ்மெண்ட். கடைசியில ஹமல்ஸ் வந்து ஒரு கோல் அடிப்பான். அந்த கேம் பார்த்தேன். அண்ட் இந்த கேம் வந்து ஃபுல்லமோட நல்லா டாமினேட் பண்ணாங்க. கேலட்டசரையோட தோத்தானுங்க கரெக்ட் நடுவில். அண்ட் இந்த ஃபுல்லம் கேம் வந்து டாம் கேனி வந்து ஐ திங்க் ஒரு 20 minutes இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆமா, இல்ல 20 minutes இல்ல, சாரி 83rd minute ரெட் கார்டு. பட் அதுக்கப்புறமா ஐ தாட் தே ஹேட் இனஃப் சான்சஸ் டு ஆக்சுவலி வின் த கேம். ஸோ யா, இட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த டாட்னம் பிபி. அது வந்து யோயோமா இருக்கிறானுங்க இவனுக்கு. ரிசல்ட்ஸ் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியல. ஸோ யா, 1-1 இந்த கேம்ல ஏதாவது சொல்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? டாம் கெனி குட் கோல் பை தி வே. ஆமா, நல்ல கோல் தான். வரதான் டாட்னம் வந்து அவங்க ஃபேன்ஸ்க்கே தெரியும். ஏன்னா வந்து ஏன்னா அதான் இது அவங்களே டென்ஷன் ஆனாங்க. சிட்டியோட நாங்க டர்ன் அப் பண்ணுவோம்டா, ஏன்னா நாங்க ஆல்வேஸ் மோஸ்ட்லி சிட்டியோட அடிப்போம் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டீம் தான் வந்து இது பண்றது அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் லைக் இட்ஸ் யூ நியூ வாட் இட் தெரியும். தெரியும் அது வந்து எப்படியாச்சும் சொடப்பிடுவாங்கன்னு தெரியும். யா, அண்ட் நம்பால் எக்ஸ்பிரஷன்ஸ் ஊசிங் வேற பயங்கர என்டர்டெய்னிங்கா இருந்தது அவரோட ஸ்ட்ரீம். வர்ஷோட பெஸ்ட் விஷயம் அவன் தான். சீரியஸா தி பெஸ்ட். உண்மையே சொல்லனா வந்து வேற லெவல் அவன். I know how much you and I appreciate his content especially, and அவனோட on the fly ல வந்து அவன் பண்றதெல்லாம் சான்ஸ் இல்ல. சொல்றான் அப்படியே இல்ல, எப்பறா எல்லாம் ரூம் போட்டு எழுதி ஸ்கிரிப்ட் யோசிச்சாலும் இவ்வளவு வராது அந்த மாதிரி இருக்கு. சத்தியமா. And yeah, he is the modern living Shakespeare ன்னு சொல்லிக்கலாம் லிட்டரலா. சோ யா, ஓகே, இந்த கேம் பத்தி பெருசா எதுவுமே இல்ல பேசுறதுக்கு.
ஹிஸ்ட்ரி ஆஃப் த டோர்னமெண்ட் சொல்லி முடிச்சுக்கலாம். அடுத்த கேம் வந்து லெட்ஸ் லுக் அட் ஃபுல்லம்ஸ் ஃபிக்சர் பிஃபோர் ஐ கம் டு ஸ்பர்ஸ். ஃபுல்லம் வர்சஸ் பிரைட்டன் பற்றி தான் இப்போ பேசணும். வெரி லக்கி டு ஆக்சுவலி கெட் த ட்ரா. அந்த கேம் தோத்துருக்கணும்னு நினைக்கிறேன் 1-1 அகேன்ஸ்ட் சவுத்ஹாம்ப்டன். பட் ஃபுல்லம் நாட் பேட் பிபி. உங்களோட நெய்பர்ஸ் தான். இந்த சீசன் வந்து தே ஹவ் ஆக்சுவலி பிளேட் வெல். 10th இருக்கிறானுங்க. யூஸ்வலாக இந்த டைமில் வந்து ஒரு 16-17 இருப்பானுங்க. எப்படா போவான் இவனுங்க, எப்போ போவானுங்க, ஜனவரியிலேயே கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, ஃபெப்ரவரியில் கன்ஃபார்ம் பண்ணிடலாமா, அந்த மாதிரி இருக்கும் ஃபுல்லம்லாம். பட் இந்த சீசன் தே ஹவ் பிளேட் வெல். ஏன்னா கொஞ்சம் டீசென்ட் பைஸ் இருந்திருக்கு. தே ஹாவ் அ ப்ரிட்டி குட் டீம் ஆக்சுவலி. ஸோ ஃபுல்லம் அகேன்ஸ்ட் பிரைட்டன், வெரி ஐடென்டிக்கல் ஃபார்ம் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே. பட் லாஸ்ட் 3 மீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து ஃபுல்லம் வந்து 3-0 அடிச்சிருக்கிறானுங்க ஆக்சுவலாக பிரைட்டனை. அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா இந்த சீசன்? ஏங்க ஃபுல்லம் கிரேவன் காட்டேஜில் தான் 3-0 ஆகாது. பட் ஐ வில் சே 2-0 ஃபுல்லம். அது வந்து ஹோம்ல வந்து they have been doing good, so 2-0 ஃபுல்லம். Yeah, I'll say Fulham might win this game as well. நான் 2-1 சொல்றேன் because I think பிரைட்டன் வந்து கோல் அடிப்பானுங்க அவனுங்க. அகைன் வெரி ஐ திங்க் இல் பி நைஸ் கேம் ஆஃப் ஃபுட்பால் டு பி ஆனஸ்ட். இந்த டீம் இந்த கேம் பார்க்கறதுக்கு. ஸோ யா, ஐ திங்க் இட் வில் பி a really good game to watch. So Spurs on the other hand, they are going to the Vitality Stadium against Bournemouth. இந்த கேம் தான் ஸ்பர்ஸ் ஜெயிப்பாங்கன்னு நினைப்பீங்க. ஆனா அங்கதான் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும்னு தோணுது எனக்கு. ஐ திங்க் இது வந்து ஒரு பனானா ஸ்கின் கேம்னு தோணுது பிபி எனக்கு. எஸ்பெஷலி இந்த கேம் பேசுறதுக்கு முன்னால ஐ ஹாவ் டு டாக் அபவுட் லெட்ஸ் கோ டு த Wolves vs Bournemouth கேம் பிபி. குயிக்கா அந்த கேம் பத்தி பேசுவோம். 3 பெனல்ட்டி கன்சீட் பண்ணியிருக்காங்க ஒரே கேம்ல. இது நான் என்னால எப்படா இவ்வளோ நைவா இருக்கிறீங்கன்னு பாக்குறேன் நான் அந்த கேம்ல. லைக் சோ புவர், ரியலி ரியலி புவர். இட்ஸ் நாட் ஆன் கேரி ஓனியல் பை தி வே. இந்த ரிசல்ட்ஸ்லாம் இதெல்லாம் வந்து ஆன் த பிளேயர்ஸ் தான் இந்த மாதிரி ரிசல்ட்டு. பட் என்னடா பண்றீங்க, அவ்வளோ லெத்தாச்சிக்கா ஆடுவீங்களாடா? லைக் இதெல்லாம் யூ கேனாட் கோச் இட். இதெல்லாம் வந்து இட்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் த கேம் ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலர். ஸோ அவ்வளோ மோசமா இருந்தது. ஸோ யா, அந்த கேம் பத்தி லைட்டா டச் பண்ணிட்டு வில் கம் பேக் டு ஸ்பர்ஸ் போர்ன்மவுத். 3 பெனல்டிஸ் ஒரே டீம் கன்சீட் பண்ணதெல்லாம் வந்து கஷ்டம். இதனைக்கும் வந்து ஏர்லியா வர ஸ்கோர் பண்ணாங்க. லைக் டக்குனு ஈக்குவலைஸ் பண்ணாங்க, மறுபடியும் டக்குனு விட்டானுங்க. லைக் இதெல்லாம் 9 நிமிஷத்துலயே 3 கோல். லைக் ஓகே, வேற லெவல் கேமா இருக்கும்னா. பட் அல்டிமேட்லி Wolves வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் தம் சீசன்ஸ் லைக் பேக் டு அந்த ஒருத்தன் தானே, அவன் பேர் என்ன, மிக் மக்காத்தியா? ஓ யா மிக் மக்காத்தி. பேக் டு ஸ்ட்ரகிளிங் அமௌங்ஸ்ட் தி ரெலிகேஷன் ஃபார் அந்த மணி. பட் எப்பயோ தப்பிச்சிருவாங்க அந்த மாதிரி. இது ஒன் ஆஃப் த சீசன்ஸ் சொல்லிட்டு போக வேண்டியதுதான் உங்களுக்கு. யா, ஸோ கிரேசி கேம். இன்னொரு ஃப்ரீ கேம் இந்த வாரத்தில், அதுதான் ஒரு ஃப்ரீ கேம் வந்தது. ஒருத்தன் வந்து பெனல்ட்டிலேயே ஹேட்ரிக் அடிச்சிட்டான். ஸோ ஜஸ்டின் கிளைவர்ட், சன் ஆஃப் பேட்ரிக் கிளைவர்ட், எக்ஸ் செல்சி பிளேயர். அட்லீஸ்ட் பிரீமியர் லீக்ல செல்சியில் ஆடினா. ஸோ ஜஸ்ட் வாண்டட் டு சே தட் as well. ஸோ யா, லெட்ஸ் கோ டு Bournemouth vs Spurs. Do you think Bournemouth can continue? அதே இது Bournemouth நல்லா ஆடினானுங்க, ஓரளவுக்கு நல்லா ஆடினானுங்க. ஒரு அதே கேம்ல ஐ திங்க் ஒரு சரியான கோல் இருந்தது ப்ரோ. அந்த லெஃப்ட் பேக் ஒருத்த அச்சாம் ப்ரோ, ஒரு டாப் லெஃப்ட் கார்னர்ல ஒரே இடத்துல தான் அடிச்சிருக்க முடியும் அவனால, அங்கதான் அச்சான். அண்ட் வேற லெவல் கோல் அது. ஸோ அதுதான். பட் யா, கமிங் பேக் டு திஸ் கேம், Bournemouth vs Spurs. வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிகாஸ் அட் ஹோம் அகைன்ஸ்ட் தி பிக் டீம்ஸ் வந்து சிட்டியோட அடிச்சாங்க, ஆர்சனல் அடிச்சாங்க. And Chelsea வந்து Chelsea won at the last, but இந்த ஃபுல் கேம் வந்து எல்லாரும் நல்லாவே ஆடினாங்க Bournemouth. யா Chelsea ஒரு banana skin கேம் ஆச்சு. பட் எப்படியோ தப்பிச்சு எல்லாம் வந்துட்டா வின்னோட. கரெக்ட். அந்த சான்சோ கோலா, சான்சோ இல்ல அசிஸ்ட், சான்சோ அசிஸ்ட், இன்குங்கு கோல். யா, யூ ரைட். சோ அது வந்து பட் இந்த வாட்டி நல்ல கேமா இருக்கும் பார்க்க. ஐ திங்க் ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும். ஐ ஃபீல் ஒரு 3-2 Bournemouth. Wow, 3-2. And you're right, man. I think இது வந்து ஹை ஸ்கோரிங் கேம் தான். I think I can see a draw again. நான் ஒரு 2-2 draw சொல்றேன் பிடிக்கு. Because I think somehow draw பண்ணுவாங்கன்னு தோணுது இந்த கேம் ரெண்டு டீம்ஸும். ஸோ அதுதான். ஸோ அடுத்த கேம் வந்து இந்த வாரத்தில் நடந்தது வந்து நம்ம பேசிட்டோம் பிரென்ஃபோர்ட் பத்தி. வேற யார் விட்டோம், நம்ம முக்காவாசி பேசிட்டோம்ல. சோ இந்த வாரம் ப்ரீவியூ பத்தி தான் பார்க்கணும். அப்போ இப்ஸ்விச் வர்சஸ் பேலஸ். பேலஸ் போன வாரம் வந்து ஒரு நைஸ் கம்பேக் கொடுத்தானுங்க அட் செல்ஹவுஸ் பார்க். இப்போதான் பேசணும் அதை பத்தி, நியூகாசலோட.
ரெண்டு டீமே ரொம்ப ஐடென்டிக்கலா இருக்கு பிபி. ஃபார்ம்லாம் பாத்தீங்கன்னா டேபிள்ல கூட தேர் நாட் டூ ஃபார் அவே ஆக்சுவலா. லிட்டரலா ஒரே பாயிண்ட்ஸ்ல தான் இருக்கிறானுங்க. கோல் டிஃபரன்ஸ்னால தான் வந்து கிறிஸ்டல் பேலஸ் மேல இருக்கிறானுங்க. கிறிஸ்டல் பேலஸும் வந்து ரொம்ப ஆவரேஜா இருந்திருக்கு இந்த சீசன். ஒரு டாலிஸ்மேன் ரெண்டு பெரிய பிளேயர்ஸ்லாம் விட்டீங்கன்னா இது வந்து யா. ஸோ வித் ஆண்டர்சன் அண்ட் ஒலிசே. ஸோ அதுதான் எனக்கு தெரியல. எசே வாஸ் பேக். ஐ திங்க் போன கேமே ஹி வாஸ் பேக். ஸோ அது நல்ல விஷயமா இருந்தது. பட் யா மெட்டாட்டா வந்து அவனோட ஷூட்டிங் பூட்ஸ் ஃபைன் பண்ணா ஐ திங்க் தே வில் பி பெட்டர்னு தோணுது. மீன்வெல் ஷூட்டிங் பூட்ஸ் பேசினா ரோரி டெலாப் பையன் லியம் டெலாப் வந்து பயங்கரமா ஆடினுக்கிறான். மேன் யுனைடெடோடய வந்து ஜெயிச்சு இருக்குங்களா அந்த கேம். ஒரு அந்த கேம்ல. ஸோ ரொம்ப ஈவனா இருக்கு பிபி. எனக்கு எப்படி கால் பண்ணணும்னே தெரியல இந்த கேமை. ஈவனா தான் இருக்கும். லைக் ஐ ஃபீல் வந்து அகைன் வில் பி another draw 1-1. That's how I feel. நல்ல ஒன்னு பார்க்க நல்ல கேமா இருக்கும். But it will be a 1-1 draw. Yeah, I think you're right. I also see a draw. I think ரெண்டு டீமுமே கொஞ்சம் சேஃபா ஆடிடுவானுங்களோன்னு தோணுது. ஆமா. So although அந்த மாதிரி ஒரு although Ipswich front footல இருப்பாங்கன்னு தோணுது. I think they will be on the front foot. ஹோம்னால Wednesday night the crowd Tuesday night நினைக்கிறேன். I think Tuesday night night game crowd will be up for it. Ipswich கொஞ்சம் அப்படி ஆடுவாங்க. But I see a 1-1. கரெக்ட். நான் டிரா சொல்லலான்னு இருந்தேன். பட் ஐ திங்க் I'll edge it to Ipswich because I think they have been playing well, man. They've been very unlucky with certain results actually. So I think Ipswich to win ன்னு தோணுது. 1-0 to Ipswich. Let's see what happens. Okay, அந்த மாதிரி. Let's see what happens. அடுத்த கேம் வந்து லெஸ்டர் vs மான்செஸ்டர் யுனைடெட். இன்னொரு யுனைடெட், வெஸ்ட் ஹாம் யுனைடெட். இந்த கேம்லாம் தோத்தா கன்ஃபார்ம் சாக் ஆயிடுவான் பிபி லோபெட்டிகிலாம். சோ எனக்கு அதான் தோணுது. இந்த கேம் தோப்பா சாக். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். இந்த கேமோட அவனுக்கு டாட்டா போட்டு அனுப்பிச்சிடுவானுங்க கண்டிப்பா. அண்ட் லெஸ்டர் வந்து ஃபர்ஸ்ட் கேம் ஃபார் ரூட் வேன் நிஸ்டெல்ரோய் அட் கிங் பவர். அண்ட் இதுவும் நைட் கேம் தான். ஐ திங்க் லெஸ்டர் ஹாவ் தி எட்ஜ்னு தோணுது இந்த கேம்ல. ஐ திங்க் ஐ எம் கோயிங் டு ஃபேவர் லெஸ்டர் அண்ட் ஐ எம் கோயிங் டு சே வெஸ்ட் ஹாம் இதே மாதிரிலாம் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கன்ஃபார்மாக லெஸ்டர் ஜெயிச்சுருவானுங்க. ஐல் சே. பட் என்னன்னா லெஸ்டர் டிஃபென்ஸ் அவ்வளோ மோசமாக இருக்கு. தேர் சோ பேட். லிட்டரலாக சாம்பியன்ஷிப் லெவல் கூட இல்லை, அதை விட கீழே சொல்லுவோம். அவ்வளோ மோசமான டிஃபென்ஸு. ஸோ அதனால தான் எனக்கு சொல்ல தெரியல. நீங்கள் எப்படி சொல்றீங்க இந்த கேம்? அகைன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹோம் கேம், crowd will be up for it. கிளாப்பர்ஸ் வச்சு வேற அடிச்சிட்டு இருப்பாங்க. தட்ஸ் ஒன் திங் ஆஃப் லெஸ்டர் வந்து. ஆனா அதை வச்சு அந்த ஒரு இந்த வைப் வச்சு லெஸ்டர் will win this game தான் தோணுது. வெஸ்ட் ஹாம் சாரி நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன். யா வெஸ்ட் ஹாம் சி இந்த மாதிரி கேம் கூட 2-0 லெஸ்டர். 2-0 எப்பா ரொம்ப ஹோப்ஃபுல்லா இருக்கீங்க. 2-0 ஹோப்ஃபுல் இல்ல பாப்பா. லெட்ஸ் see. ஹோப்ஃபுல் ஃபார் லெஸ்டர்ஸ் டிஃபென்ஸ் க்ளீன் ஷீட்னால தான் சொன்னேன். அதான் ரிசல்ட் ஐ அம் நாட் சர்ப்ரைஸ்ட். இதுக்கு நடக்கிறது வந்து காமன் தான். பட் I'll say draw bro again. நான் 1-1 draw போறேன். லெஸ்டர் சிட்டி vs வெஸ்ட் ஹாம் யுனைடெட். ஐ திங்க் அவனுங்களும் கொஞ்சம் சேஃபா ஆடிடுவாங்க. லூசுக்கு மாதிரி இந்த ஹைலைன் ஆடுறது, இந்த செல்சியோடலாம் அந்த கேம்லாம் எப்படா எந்த நக்கல்லடா ஹைலைன் ஆடுறீங்க செல்சியோட எல்லாம் என்னால் நம்பவே முடியல. பட் எனிவே வெஸ்ட் ஹாம் பற்றி ரேன் போனால் நான் ரேன் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ யா I'll say 1-1 draw. நீங்கள் வந்து 2-0 சொல்லிக்கிறீங்க. ஸோ லெட்ஸ் see what happens. அடுத்தது வந்து பார்க்க வேண்டிய கேம் வந்து லெட்ஸ் கோ டு குடிசன் பார்க். எவர்டன் vs வுல்வ்ஸ். எவர்டன் ஃபார்ம் லாஸ்ட் 5 கேம்ஸ் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. 3 ட்ரா 2 லாஸ். வுல்வ்ஸ் ஆன் தி அதர் ஹேண்ட் 2 வின் எடுத்திருக்காங்க. அந்த எஸ்பெஷலி அந்த ஷாக் வின் கிரேவன் காட்டேஜ் 4-1 வின். அந்த கூனியெல்லாம் வேற லெவல் ஆடிருந்தாங்க அந்த கேம்ல. ஸோ ஆனால் என்ன ப்ராப்ளம்னா ஐ திங்க் கூனியா வாஸ் மிஸ்ட் இன் திஸ் கேம். போன கேம்ல அவன் ஆடலன்னு நினைக்கிறேன் ப்ரோ அவன். ஸோ அவனுக்கு அதுதான் சரியான பிளேயர், சூப்பர் பிளேயர் பை தி வே மத்தேஸ் கூனியா. பட் his availability is so less. So அதுதான் பிரச்சனை. So but having said that I think Wolves are still a great team bro. Like as in அவனுங்க எவர்டன் இந்த மாதிரிலாம் ஆடினானுங்களா அவனால தாங்கிக்க முடியாது ஆக்சுவலா. ஒன்ஸ் Wolves வந்து அந்த ரிதம்லாம் வந்து I think Wolves might edge it ன்னு தோணுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த கேம்? வந்து அது ஒரு பாட்டம் ஆஃப் டேபிள் கிளாஸ் தான் லிட்டரலி ஸ்பீக்கிங். வந்து ஆளுக்கு 2 பாயிண்ட் கம்மி. ஸோ பேசிக்லி whoever wins can like get a distance from the கீழ இருக்கிறவங்க கிட்ட இருந்து. பட் வந்து
wolves வந்து அந்த டேபிள் பார்த்துட்டு இருக்கேன் வந்து 32 கோல் கன்சீட் பண்ணிருக்காங்க 13 கேம்லலாம். அதெல்லாம் வந்து மன்னிக்க முடியும். உங்ககிட்டயே 6 கோல் கன்சிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஈவன் தென் சரி ஓகே அதே எடுத்தாலும் 12 கேம் 26 கோல். How is that acceptable? Yeah, no, I agree. அது வந்து சோ அத வச்சே வந்து எவர்டன் வந்து they have not been like I've never rated them like வந்து ஷான் டைச் இஸ் வந்து ஓகே மேனேஜர் தான். வந்து நல்லா பேசுவான், தென்னந்தெளிவா பேசுவான். கோல்ஸ் அடிக்க மாட்டேன்றாங்களே எவர்டன், அதுதான் பிரச்சனை. கோல்ஸ் இல்லையே பிபி இவனுங்க கிட்ட. அதான் சொல்றேன், அதுதான் அவங்க அடிக்க மாட்டாங்க. பட் wolvesம் வந்து ஈவன் தோ வந்து கன்சீட் பண்ணாங்க தவிர they still score goals. 22 கோல் கடைசி 5 கேம்ல ஒரு கோல் தான் அடிச்சுக்கிறானுங்க எவர்டன். சோ அதெல்லாம் ரொம்ப மோசம். And wolves can score goals. So அத வச்சு வந்து I think wolves will win this game. 2-1 wolves. Everton will make score of a set piece but 2-1 wolves. Yeah, correct bro. நானும் வந்து I think wolves ஜெயிச்சுறாங்கன்னு தோணுது இந்த கேம். ஜெயிச்சு ஆகணும் அவனுங்க. ஆக்சுவலா I really think இந்த டீம் வந்து அவனுங்க ஆடுறதுல பார்த்தல they don't deserve to be where they are, but அவனுங்க பண்ற இண்டிவிஜுவல் எரர்ஸ் and அந்த மாதிரி அந்த ஸ்கூல் கிரவுண்ட் பிளே கிரவுண்ட் எரர்ஸ் ஜாஸ்தி இருக்கு. கரெக்ட். சண்டே லீக் சரகு போட்டு சாட்டர்டே சரகு போட்டு காலைல வந்து ஆடுவானுங்க பாருங்க. அந்த மாதிரி தான் ஆடி நிக்கிறானுங்க. சோ ரொம்ப மோசமா இருக்கு. I think I'm with you. 2-1 to wolves. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. I think அதோட எல்லா கேம் ப்ரிவியூ முடிச்சிட்டோம் பிபி. I think we have finished everything. Let's hope. பாருங்களேன், நான் வந்து VAR கான்ட்ரிபியூசி இந்த வாரமும் இருந்திருக்கு ஆக்சுவலா. எனக்கு தெரியல, நல்ல வேலை நீங்க சொன்னீங்க அதை பத்தி. அந்த ஹவர்ட் வெப் விஷயம் நான் கவனிக்கவே இல்லை ஆக்சுவலா. எதுவுமே ஃபுட்பால் நியூஸ்லாம் பார்க்கல. ஸோ யா ஐ மீன் சோ பேட் மேன், சோ பேட். எல்லா வாரம் வந்து ஏதோ நடந்துட்டே இருக்கு. ஸோ லெட்ஸ் ஹோப் இந்த மிட் வீக் கேம்ல வந்து இவனுங்க மண்டெல்லாம் குழம்பாம அப்படியே ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்ட்ரெயிட் ஒரு நியூட்ரலா ஏதோ பண்ணுங்கடா டி. ஆல்ரெடி FA ஹஸ் ஹேட் வெரி பேட் சிச்சுவேஷன் இந்த லாஸ்ட் 1 வீக்ல அந்த டேவிட் குட் சிச்சுவேஷனால. ஸோ யா இட்ஸ் பின் ரியலி பேட். ஸோ எந்த தப்பு நடந்தாலும் ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுவாங்க இப்போ. ஸோ I think FA are under deep shit at the moment. So yeah, அதோட anything else to add PB? No, it's always fun being here. கூடி சீக்கிரம் மறுபடியும் சந்திப்போம். Yes, மக்களே, thank you so much உங்க சப்போர்ட்டுக்கு. ப்ளீஸ் கண்டினியூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PB டாக்ஸ் PBயோட சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. PB வந்து நம்ம WWEல ஜான் சீனா வந்து சொல்வார் யூ கேன் see மீன்னு. PB வந்து யூ கேன் see me everywhere literally on all platforms, all sports. எனக்கு வந்து PBயோட செல்சி ஃபேன் மாத்திரம் இல்லை, இவர் லிஸ்ட் வந்து கோஸ் ஆன். ஸோ எனக்கு அந்த லிஸ்ட் வந்து எனக்கே தெரியல ஆக்சுவலா எத்தனை டீம்னு. ஸோ யா PB டஸ் அமேசிங் கான்டென்ட், நாட் ஜஸ்ட் ஃபுட்பால், நாட் ஜஸ்ட் மென்ஸ் ஃபுட்பால் ஐ ஷுட் ஆட், எல்லாமே. ஸோ ஹீஸ் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். ஸோ அவரோட சேனல்லையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அவரோட சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் PB, ஆல்வேஸ் அ பிளஷர் டாக்கிங் டு யூ. கண்டிப்பா. ஸோ we will meet again. ஸோ மக்களே, thank you so much and கூடி சீக்கிரமா சந்திப்போம். பை. நன்றி, வணக்கம்.